நாம் அவருக்கு நன்றி செலுத்துவோம். அப்போஸ்தலர் நடபடிகள் புத்தகத்தை நாம் தியானித்துக் கொண்டு வருகிறோம். இன்றைய தினத்திலே 8வது அதிகாரத்திற்கு நேராக நம்முடைய கவனங்களை திருப்பலாம். அப்போஸ்தலர் 8வது அதிகாரம். 8வது அதிகாரத்தை நாம் இன்றைக்கு தியானிக்க இருக்கிறோம். கர்த்தர் நம்மோடு கூட பேசுகிற அந்த வார்த்தைகளுக்கு நாம் ஜாக்கிரதையாய் செவி கொடுத்து ஜெபசிந்தையோடு இருந்து அதற்கு கீழ்ப்படிய நம்மை நாமே அர்ப்பணிப்போமானால் நிச்சயமாக அதனுடைய ஆசீர்வாதங்களை நாம் பெற்றுக்கொள்வோம். அப்போஸ்தலர் 8ஆம் அதிகாரம், அதனுடைய முதல் 2 வசனங்களை நான் வாசிக்கிறேன். அப்போஸ்தலர் 8 வசனங்கள் 1 மற்றும் 2. அவனை கொலை செய்கிறதற்கு சவுலும் சம்மதித்திருந்தான். அக்காலத்திலே எருசலேமில் உள்ள சபைக்கு மிகுந்த துன்பம் உண்டாயிற்று. அப்போஸ்தலர் தவிர மற்ற யாவரும் யூதேயா சமாரியா தேசங்களில் சிதறப்பட்டு போனார்கள். தேவ பக்தியுள்ள மனுஷர் ஸ்தேவானை எடுத்து அடக்கம் பண்ணி அவனுக்காக மிகவும் துக்கம் கொண்டாடினார்கள். வாசித்த இந்த வசனங்கள் எதோடைய தொடர்ச்சியாக வருகிறது என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். இதற்கு முந்தின அதிகாரம் முடியும் போது ஸ்தேவான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்காக இரத்த சாட்சியாக மரிக்கிறதை நாம் சிந்தித்தோம். இப்பொழுது 8ஆம் அதிகாரத்தினுடைய ஆரம்பம் அதிலிருந்தே துவங்குகிறது. அவனை கொலை செய்கிறதற்கு சவுலும் சம்மதித்திருந்தான் என்று வாசிக்கிறோம். இந்த சவுல் அப்போஸ்தலனாகிய பவுல் தான். சவுல் என்பது அவருடைய எபிரேய பெயர், பவுல் என்பது அவருடைய கிரேக்க பெயர். இப்ப சவுலுடைய சம்மதத்தோடு தான் இங்க ஸ்தேவானுடைய அந்த கொலை நடக்கிறது. ஸ்தேவான் இரத்த சாட்சியாக அங்க மரிக்கும் போது சவுல் ஒரு பெரிய பங்கை அதில் வகிக்கிறார். இப்ப இந்த இடத்துல அவனை கொலை செய்கிறதற்கு சவுலும் சம்மதித்திருந்தான் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். அது மட்டுமல்ல, இந்த சம்பவத்திற்கு பிறகு எருசலேமில் உள்ள சபைக்கு மிகுந்த துன்பம் உண்டாயிற்று என்று நாம் இந்த இடத்துல வாசிக்கிறோம். எருசலேமில் உள்ள சபைக்கு மிகுந்த துன்பம் உண்டாயிற்று. ஸ்தேவான் இரத்த சாட்சியாய் மரிக்கிறார். மாத்திரமல்ல, எருசலேமில் இருக்கக்கூடிய சபைக்கு மிகுந்த துன்பம் உண்டாயிற்று. அப்போ என்ன நடக்குது? இந்த சம்பவத்தினாலே இந்த மிகுந்த துன்பத்தை அனுபவித்தவர்கள் எல்லா இடத்திலும் சிதறடிக்கப்படுகிறார்கள். அந்த 1வது வசனம் பாருங்க. அப்போஸ்தலர் தவிர மற்ற யாவரும் யூதேயா சமாரியா தேசங்களில் சிதறப்பட்டு போனார்கள் என்று வாசிக்கிறோம். அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரத்தினுடைய 8வது வசனம் நமக்கு ஞாபகம் வரும். பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் எருசலேமிலும், அதுக்கு பிறகு என்ன வாசிக்கிறோம்? யூதேயாவிலும் சமாரியாவிலும் உலகத்தின் முடிவு பரியந்தும் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள். இதுவரைக்குமாக சுவிசேஷம் எருசலேமில் இருக்கிறது. இப்பொழுது சுவிசேஷமானது யூதேயா மற்றும் சமாரியாவுக்கு செல்ல வேண்டும். அதற்கு கர்த்தர் இந்த துன்பத்தை வழிவகையாய் பயன்படுத்துகிறதை நாம் பார்க்கிறோம். எருசலேம் சபைக்கு மிகுந்த துன்பம் உண்டாயிற்று என்று வாசிக்கிறோம். கர்த்தர் இதை அனுமதித்தார். கர்த்தர் இதை நிறுத்தி போட்டிருக்கலாமா என்று கேட்டால் நிறுத்தி போட்டிருக்க முடியும். ஒருவேளை ஸ்தேவான் மரிக்கிறதையே கர்த்தர் நிறுத்தி போட்டிருக்கலாமா, அவன் மரிக்காத அளவுக்கு தடுத்திருக்கலாமா என்று கேட்டால் கர்த்தர் தடுத்திருக்கலாம். ஆனால் ஏன் இதை அனுமதித்தார்? ஏன் சபைக்கு துன்பத்தை வரவழைத்தார்? ஏன் ஸ்தேவான் இரத்த சாட்சியாய் மரிக்க வேண்டும்? அதற்கு பின்பாக அநேக நன்மைகளை கர்த்தர் வைத்திருக்கிறார். தேவ சித்தத்திலே ஏற்படும் மரணமும் கூட அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தக்கூடியதாய் இருக்கிறது இல்லையா? ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய மரணத்து நிமித்தம் உலகத்திற்கே மிகுந்த ஆசீர்வாதம் வந்திருக்கிறது இல்லையா? யோவான் சுவிசேஷம் 12ஆம் அதிகாரத்துல ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்லும் போது, கோதுமை மணியானது நிலத்தில் விழுந்து சாகாவிட்டால் தனித்திருக்கும், செத்ததே ஆகில் மிகுந்த பலன்களை கொடுக்கும் என்று சொன்னார் இல்லையா? ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய மரணத்தினாலே உலகத்திற்கு மிகுந்த பலன்கள் கிடைத்தது போல இங்க ஸ்தேவானுடைய மரணத்தின் நிமித்தம் அநேக பலன்களை இப்பொழுது சபையார் அனுபவிக்க போகிறார்கள். ஒருவேளை இந்த இடத்துல பார்க்கும் பொழுது ஒரு மரணம், சபைக்கு மிகுந்த துன்பம் என்று மாத்திரம் நாம் இங்க படிக்கிறோம். ஆனால் இந்த துன்பத்திற்கு பிறகுதான் அவர்கள் எருசலேமை விட்டு யூதேயாவுக்கும் சமாரியாவுக்கும் சிதறி போகிறதை நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, ஸ்தேவானுடைய ஒரு மரணத்தின் நிமித்தம் அநேக நன்மைகளையும் பலன்களையும் அப்போஸ்தலர் நடபடிகள் புத்தகத்திலே நாம் படித்து புரிந்து கொள்ள முடிகிறது. பிரியமானவர்களே, ஒரு மனுஷன் எத்தனை நாள் இந்த பூமியில வாழுகிறான் என்பது பொருள் அல்ல. ஆனால் ஒருவேளை சீக்கிரமாகவே கூட அவர்
கர்த்தருடைய சித்தத்திலே மரித்து போகலாம். ஒருவேளை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திற்காக அவர் கொல்லப்படலாம். ஒருவேளை அது நீண்ட நாள் இந்த பூமியில வாழாத ஒரு வாழ்க்கையா இருக்கலாம். இப்ப ஸ்தேவானை எடுத்துக்கொள்ளும் போது சீக்கிரமாவே அவர் மரித்து விடுகிறார். சபையினுடைய முதல் இரத்த சாட்சியாய் அவர் மரிக்கிறார். அவர் கர்த்தருக்காக இந்த இடத்துல செயல்பட்டு ஒரு செய்தியை கொடுக்கிறார். அந்த செய்திக்கு பிறகே அவர் கொல்லப்படுகிறார். ஆனால் இது தேவனுடைய சித்தம். இந்த பூமியில எவ்வளவு நாள் வாழ்றோன்றது முக்கியம் இல்லைங்க. ஆனா தேவ சித்தத்திற்குள்ளாக நம்முடைய வாழ்க்கை இருந்ததா? ஆண்டவர் என்னை தெரிந்தெடுத்ததனுடைய நோக்கத்தை நான் நிறைவேற்றி மரித்தேனா? நான் ஓடின ஓட்டத்தில் கர்த்தர் பிரியப்படுகிறாரா? என் ஓட்டத்தை முடித்தேன் என்று பவுல் சொல்வதை போல உண்மையாகவே நாம் சொல்ல முடியுமா? அதுதான் இங்க விஷயம். இந்த ஸ்தேவானுடைய மரணம் தேவ சித்தத்தில் இருந்தது. ஒருவேளை சீக்கிரமாகவே ஸ்தேவான் மரித்திருக்கலாம். ஆனால் அதற்கு பின்பாக அந்த மரணத்தின் நிமித்தம் அநேக நன்மைகளை கர்த்தர் இங்க வைத்திருக்கிறதை நாம் பார்க்கிறோம். அந்த நன்மைகளை தான் பின்னாடி நம்ம படிக்க போகிறோம். சரியா? ஒரு நன்மையை பாருங்க, 4வது வசனத்துல நம்ம படிக்கிறோம். 4வது வசனம் பாருங்க. சிதறி போனவர்கள் எங்கும் திரிந்து சுவிசேஷ வசனத்தை பிரசங்கித்தார்கள். அதை கவனிச்சிங்களா? இந்த மரணம் நடக்கல அப்படின்னு சொன்னா, சபைக்கு துன்பம் வரல அப்படின்னா, இவங்க எருசலேமை விட்டு ஒருவேளை யூதேயாவுக்கும் சமாரியாவுக்கும் சிதறி போயிருப்பாங்களான்னு நமக்கு தெரியாது. ஆனா கர்த்தர் இதற்கு பின்பாக செய்யக்கூடிய காரியத்தை பாருங்க. இந்த சிதறி போனவர்கள் என்ன செய்யறாங்களாம்? 4வது வசனத்துல சுவிசேஷ வசனத்தை பிரசங்கித்தார்கள். கவனிச்சிங்களா? பிலிப்பியர் 1ஆம் அதிகாரம் 12வது வசனம் படிச்சு பாத்தீங்கன்னா, அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றாரு, எனக்கு சம்பவித்தவைகள் சுவிசேஷம் பிரபலம் ஆகும்படிக்கு ஏதுவாயிற்று என்று நீங்கள் அறிய மனதாய் இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். அப்போஸ்தலனாகிய பவுல் அங்க என்ன சொல்றாருன்னா, நான் இப்ப ஜெயில இருக்கிறேன், எனக்கு வந்திருக்கிற இந்த உபத்திரவம், இந்த கட்டுகளுக்கும் பின்பாக சுவிசேஷம் பிரபலமாகுது என்று சொல்லுகிறார். அவருக்கு நேரிட்ட அந்த உபத்திரவமான சூழ்நிலையும் கூட கர்த்தருடைய நன்மையான திட்டங்களுக்கு பங்களிக்கிறது என்று சொல்லி சந்தோஷமாய் பவுல் பிலிப்பியர் 1:12 அதை எழுதுகிறார். பாருங்க, நம்முடைய வாழ்க்கையில எதிர்பாராத திசை திருப்பங்கள் வரும்பொழுது, நாம் எதிர்பாராத சூழ்நிலைகளுக்குள்ளாக நாம் செல்லும் போது, ஒருவேளை இங்க படிக்கிறது போலவே துன்பங்களே நம்முடைய வாழ்க்கையில வரும்போது, அப்படிப்பட்ட சூழ்நிலைகளும் கூட சுவிசேஷ பிரபலமாவதற்கு பங்களிக்க முடியுமா என்று கேட்டால் நிச்சயமாக முடியும். சரியா? If your life is centered in the gospel, if your life is centered in the great commission, even the circumstances, if they are unfavorable also, they will contribute to the Lord's glory. They will contribute to the spread of the gospel. இது ரொம்ப முக்கியம் வாழ்க்கையில புரிஞ்சுக்கிறது. நம்முடைய வாழ்க்கையில வரக்கூடிய சூழ்நிலைகள் கசப்பா இருக்கட்டும், பாதகமா இருக்கட்டும், எதிர்பாராத சம்பவங்கள் நிகழட்டும், துன்பங்கள் வரட்டும், அது எல்லாவற்றுக்கும் பின்பாக ஆண்டவரே உம்முடைய நோக்கங்கள் மாத்திரம் நிறைவேறட்டும் என்று சொல்லி அர்ப்பணிக்கிற ஒரு விசுவாசி, ஒருவேளை அவருடைய வாழ்க்கையிலிருந்து கர்த்தர் 100% மகிமை எடுத்துக்கொள்ளக்கூடியவராய் இருக்கிறார். இந்த இடத்துல சிதறி போனவர்கள் ஒருவேளை நடந்ததையே சிந்தித்து கொண்டு அப்படியே இருந்திருக்கலாம். எருசலேம்ல பெரிய துன்பம் வந்துருச்சு, நம்மள எப்ப கொல்ல போறாங்கன்னு தெரியல, ஸ்தேவானை கொலை செய்தது போல நம்மளையும் கொன்னுடுவாங்களோ அப்படின்னு யோசித்து கொண்டே இருக்கலாம். ஆனா 4வது வசனம் எவ்வளவு அழகா சொல்லுது பாருங்க. சிதறி போனவர்கள் எங்கும் திரிந்து என்ன செய்தாங்களாம்? சுவிசேஷ வசனத்தை பிரசங்கித்தார்கள். கவனிச்சிங்களா? ஸ்தேவானுடைய ஒரு மரணம், அது நிமித்தம் வந்த முதல் நன்மையை நாம் இங்க பார்க்கிறோம். சிதறி போனவர்கள் யூதேயா, சமாரியா போன்ற இடங்களில் சென்று சுவிசேஷத்தை அறிவிக்கிறார்கள். பிரியமானவர்களே, நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய மகத்துவமான பாடம் இதில் இருக்கிறது. இந்த பூமியில ஒரு கிறிஸ்தவனுடைய வாழ்வின் சூழ்நிலைகள் அனைத்தையும் கர்த்தர் ஆளுகை செய்கிறார். என்னுடைய வாழ்க்கையில எழும்பக்கூடிய எல்லா கேள்விகளுக்கும் அவர் எனக்கு பதில் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. ஏன் இந்த சூழ்நிலை, ஏன் இந்த துன்பம், ஏன் இந்த கஷ்டம், இது எல்லாவற்றுக்கும் கர்த்தரிடத்தில் பதில் இருக்கிறது. ஆனா அதை எனக்கு தெரியப்படுத்தணும்னு அவசியம் இல்லை. ஆனா ஒண்ணு மாத்திரம் எனக்கு தெரியும், எனக்கு என்ன சூழ்நிலைகள் வந்தாலும் சரி, அதற்கு பின்பாக என்னுடைய வாழ்க்கையை நடத்தி கொண்டிருக்கிற கர்த்தர், என்னுடைய வாழ்க்கைக்கும் வழிகளுக்கும் அதிகாரியா இருக்கிற கர்த்தர், அந்த வாழ்வின் சூழ்நிலைகள் மூலமாய் அவரை வெளிப்படுத்த, அவரை மகிமைப்படுத்த அவர் சித்தமாய் இருக்கிறார். என்னுடைய வேலை அதை ஏற்றுக்கொண்டு அதுக்கு என்னை ஒப்பு கொடுப்பது, அதுக்கு நான் கீழ்ப்படிவதுதான் என்னுடைய வேலை. சரியா? யோபுடைய வாழ்க்கையில அவர் கேட்ட கேள்விகளுக்கெல்லாம் பதில் கிடைச்சதா என்ன? அந்த புத்தகத்தை கடைசி வரைக்கும் படிச்சு பார்க்கும்போது கூட அவருடைய கேள்விகளுக்கு பதில் கிடைக்கல. ஏன் இந்த பாடுகள் என்பதற்கு கர்த்தர் பதில் கொடுக்கல. ஆனா ஒண்ணு கொடுத்தார் ஆண்டவர். யோபுக்கு ஒரு விஷயத்தை புரிய வைத்தார். இந்த பாடுகளின் நேரத்துல நான் உன்னோட கூட இருக்கிறேன் என்பதை புரிய வைத்தார். இந்த பாடுகளின் நேரத்துல
நான் உன்னுடைய வாழ்வின் சூழ்நிலைகளுக்கு அதிகாரியா இருக்கிறேன் என்பதை புரிய வைத்தார். யோபுக்கு அது போதுமானதா இருந்தது. வாழ்க்கையை கர்த்தரிடத்தில் ஒப்பு கொடுப்பதற்கும் அவருடைய சித்தத்தின்படி செயல்படுவதற்கும் அது போதுமானதா இருக்கிறது. பிரியமானவர்களே, இப்படிப்பட்ட ஒரு ஆரம்பம் தான் நம்ம இங்க 8வது அதிகாரத்துல. இது ஒரு பெரிய டிரான்சிஷன். இப்ப இவ்வளவு நேரம் எருசலேம்ல தான் அங்க காஸ்பல் இருக்கு, சுவிசேஷம் இருக்கு. ஆனா இதுக்கு பிறகு அப்படியே யூதேயாவுக்கும் சமாரியாவுக்கும் சுவிசேஷம் போகுது. அதுக்கு ஆண்டவர் தெரிந்து கொண்ட வழிவகை ஒருவருடைய மரணம், அது நிமித்தம் சபைக்கு வந்த துன்பம். இந்த ஒருவருடைய மரணத்தின் நிமித்தம் அநேக பலன்களை நாம் இந்த புத்தகத்துல பார்க்க போகிறோம். இங்க மட்டும் இல்ல, நான் 28 அதிகாரங்கள் வரைக்கும் இதை நான் சொல்லிக்கிட்டே வருவேன். ஸ்தேவானுடைய ஒரு மரணம் ஒரு பெரிய ஒரு திருப்பு முனையாக அப்போஸ்தலர் நடபடிகளில் அமைந்தது. அதுல இருந்து வந்த பலன்கள் அநேகம். அதனால ஸ்தாபிக்கப்பட்ட சபைகள் ஏராளம். இதனால எழும்பின ஊழியர்கள் ஏராளம். சரியா? அதை நம்ம இங்க பாக்குறோம். ஆனா இன்னொரு பக்கம் நமக்கு வேதனை கொடுக்கிற ஒரு விஷயம் 2வது வசனத்துல இருக்கு. 3வது வசனத்துல படிக்கிறோம். சவுல் வீடுகள் தோறும் நுழைந்து புருஷரையும் ஸ்திரீகளையும் இழுத்து கொண்டு போய் காவலில் போடுவித்து சபையை பாழாக்கி கொண்டு இருந்தான் அப்படின்னு சொல்லி வாசிக்கிறோம். ஹி வாஸ் அ ரிலிஜியஸ் ஃபேனட்டிக். ஒரு மத ரீதியான ஒரு ஒரு என்ன சொல்றது, ஒரு பைத்தியக்காரனை போல வைராக்கியம் கொண்டு, தேவன் மேல் இருக்கிற வைராக்கியத்தினால்தான் பவுல் அதை செய்யறாரு. ஆனா இந்த இடத்துல சவுல் தன்னுடைய மனசாட்சிக்கு விரோதமாய் செயல்படுவதை நாம பார்க்கிறோம். ஒருவேளை ஸ்தேவானுடைய மரணத்தை கண்ணெதிர்க்க பார்த்த சவுல் அவருடைய மனசாட்சி அநேக கேள்விகளை எழுப்பி இருக்கும். ஆனால் அந்த மரணத்துக்கு பிறகும் கூட அந்த மனசாட்சி எழுப்பின கேள்விகளையும் கூட பவுல் பொருட்படுத்தாமல் அவன் இன்னும் என்ன செய்யறார் அப்படின்னு கேட்டா, கிறிஸ்தவர்களை துன்பப்படுத்த அவர் முற்படுகிறார். இந்த இடத்துல சீறி பாயும் ஒரு பவுலை நாம் பார்க்கிறோம். அவர் என்ன செய்யறார்? வீடுகள் தோறும் நுழைந்து புருஷரையும் ஸ்திரீகளையும் இழுத்து கொண்டு போய் காவலில் போடுவித்து சபையை என்ன செய்யறாரு? பாழாக்கி கொண்டு இருந்தான். ஆனா அடுத்த அதிகாரத்துல நம்ம படிக்க போறோம். இப்படி சபையை பாழாக்கி கொண்டு இருந்த சவுலையும் கர்த்தர் ரட்சித்து, கலாத்தியர்ல வாசிக்கிறது போல தான் அழிக்க தேடின விசுவாசத்தை அவன் எங்கும் பிரசங்கித்தான் என்று சொல்லி எல்லாரும் கேள்விப்பட்டு தேவனை மகிமைப்படுத்தினார்கள் என்று வாசிக்கிறது போல, அவன் அழிக்க தேடின இதே சுவிசேஷத்தை, அழிக்க தேடின இந்த கிறிஸ்துவை அவன் எங்கும் பிரசங்கிக்கிறவனாய் கர்த்தர் அவனையும் மாற்றுகிறதை நாம் பார்க்கிறோம். கர்த்தர் மனிதனை மாற்றக்கூடிய ஆண்டவர். நம்முடைய வாழ்க்கையை மாற்றுவதற்கு தேவனால் மட்டும்தான் முடியும். இங்க இப்படிப்பட்ட சம்பவங்கள் நடந்து கொண்டு இருக்கிறது. ஆனால் இன்னொரு பக்கம் சுவிசேஷம் நிக்கல. நான் ஏற்கனவே சொன்னேன், அப்போஸ்தலர் 4ஆம் அதிகாரம் படிக்கும் போது சொன்னேன், தேவ ஊழியர்களை காவலில் அடைக்கலாம், ஆனா தேவ வசனத்தை காவலில் அடைக்க முடியாது. இங்க ஸ்தேவானை கொன்று போட்டிருக்கலாம், சபைக்கு மிகுந்த துன்பத்தை இவர்கள் ஏற்படுத்தி இருக்கலாம். ஆனால் சுவிசேஷம் பிரபலமாவதையும் சபைகள் பெருகுவதையும் பிசாசால என்ன செய்ய முடியாது? அதை நிறுத்த முடியாது, இல்லையா? இப்போ ஸ்தேவானுடைய மரணத்துல எழும்பின இன்னொரு ஒரு நன்மையை பாருங்க. 5வது வசனத்துல அதை அழகா லூக்கா எழுதியிருக்கிறாரு. 5வது வசனம் பாருங்க. அப்பொழுது பிலிப்பு என்பவன் சமாரியாவில் உள்ள ஒரு பட்டணத்திற்கு போய். இந்த பிலிப்புக்கும் ஸ்தேவானுக்கும் என்ன சம்பந்தம்? அப்போஸ்தலர் 6ஆம் அதிகாரத்தை நல்லா கவனிச்சவங்க சொல்லிடுவீங்க. ஸ்தேவான் எப்படி 7 பேரில் ஒருவரோ அதே போல பிலிப்பும் 7 பேரில் ஒருவர். உங்களுக்கு ஞாபகம் இருக்கு இல்லையா? இந்த பிலிப்புன்னு இந்த இடத்துல வருவது இயேசு கிறிஸ்துவினுடைய அப்போஸ்தலனாகிய பிலிப்பு கிடையாது. ஆனால் அந்த 7 பேரில் ஒருவராகிய பிலிப்பு, இல்லையா? இப்போ அந்த 7 பேரில் ஒருவராய் தான் ஸ்தேவானும் இருந்தார். இவங்க எல்லாம் ரொம்ப நெருங்கிய உறவுல தான் இருந்திருப்பாங்க, இல்லையா? இவங்க 7 பேரும் அந்த விதவைகளுடைய தேவைகளை சந்திப்பதற்காக தேர்ந்தெடுக்கப்பட்ட உதவிக்காரர்கள். இவங்க ரொம்ப க்ளோஸ் ரிலேஷன்ஷிப்ல இருந்திருப்பாங்க. இப்ப தன்னோடு கூட நெருங்கிய நிலைமையில இருந்த ஒரு நண்பன் தன் கண் எதிர்க்கே கொல்லப்பட்டதை இவ பிலிப்பு பாக்குறார், இல்லையா? நிச்சயமா அந்த சம்பவம் அவருடைய வாழ்க்கையில ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கும். அதை பார்த்த இந்த பிலிப்பு ஒரு பக்கம் அந்த சவாலை வாழ்க்கையில ஏற்றுக்கொள்ளுகிறார். என்ன சவால்? என்னுடைய நண்பன் எப்படி ஆண்டவருக்காக நின்னு மரித்தானோ அதே போல நானும் இந்த கர்த்தருக்காக நிற்பேன், இந்த கர்த்தரை அறிவிப்பேன், போகிற இடத்துல கர்த்தர் எனக்கு எங்க போக சொல்றாரோ அங்க போய் சுவிசேஷத்தை அறிவிப்பேன் என்று சொல்லி பிலிப்பு ஒரு தீர்மானத்தை எடுக்கிறார். சமீபத்துல ஒரு சகோதரனிடத்துல நான் பேசி கொண்டிருந்த போது, சமீபத்துல கர்த்தருடைய சமூகத்துல எடுத்துக்கொள்ளப்பட்ட சகோதரர் ஜோசப் ராஜனை குறித்து அந்த சகோதரன் எனக்கு சொன்னார். அவருடைய மரணத்தினுடைய அந்த சாட்சியெல்லாம் கேட்கும்போது எனக்கு என்னுடைய வாழ்க்கையில சில தீர்மானங்கள் எடுக்க அது உதவியா இருந்தது அப்படின்னு சொன்னார். அது உண்மை, பிரியமானவர்களே. கர்த்தருடைய சித்தத்திலே மரிக்கிற ஒரு மனிதன், அவருடைய வாழ்க்கையின் மரணம் அநேகருடைய வாழ்க்கையிலே
அநேக தாக்கங்களை ஏற்படுத்தும். அதுவும் குறிப்பாக தேவனுடைய சித்தத்திலே கர்த்தருக்காக இரத்த சாட்சியாய் மரிக்கிற ஒரு அருட்பணியாளருடைய மரணம், ஒரு மிஷினரியுடைய மரணம் அநேகருடைய வாழ்க்கையில பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும். மேரி ஸ்லெசர் அருட்பணியாளரை பத்தி உங்களுக்கு தெரியுமான்னு எனக்கு தெரியாது. அந்த அம்மா வந்து சின்ன வயசுல ரொம்ப கஷ்டப்பட்டவங்க, கஷ்டப்பட்ட குடும்பத்துல பிறந்து வளர்ந்தவங்க. சின்ன டீனேஜ்லயே வந்து ராத்திரியும் பகலுமா வேலை பார்த்தவங்க. அவங்களுக்கு டேவிட் லிவிங்ஸ்டன்னா ரொம்ப பிடிக்கும். அவங்க வாழ்க்கையை ரொம்ப இன்ஸ்பயர் பண்ண ஒரு மனுஷன் வந்து டேவிட் லிவிங்ஸ்டன். ஆப்பிரிக்காவுக்கு மிஷினரியா சென்ற டேவிட் லிவிங்ஸ்டன். இவங்களுடைய வாழ்க்கையெல்லாம் அவங்க கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. அவரை பத்தி நிறைய விஷயங்கள் கேள்விப்பட்டு, அது மூலமா இவங்களுக்கு ஒரு ஆசை மிஷினரியா போகணும்னு. அதுக்கு பிறகு பாத்தீங்கன்னா டேவிட் லிவிங்ஸ்டன் மரித்தார். டேவிட் லிவிங்ஸ்டன் அங்கே ஆப்பிரிக்கா தேசத்திலே அவர் மரித்து போனார். அதுக்கு பிறகு அதே ஆண்டுல டேவிட் லிவிங்ஸ்டன் மரித்த அந்த ஆண்டோ அல்லது அதுக்கு அடுத்த ஆண்டுலயோ மேரி ஸ்லெசர் ஒரு தீர்மானம் எடுத்தாங்க. சரியா? என்ன தீர்மானம்னா, நானும் தேவனுடைய அருட்பணியை செய்வதற்காக நான் புறப்படுவேன் என்று சொல்லி தன்னுடைய வாலிபத்துல கர்த்தருக்கு தன்னை முழுவதுமாய் ஒப்பு கொடுத்த ஒரு பெண்மணி தான் மேரி ஸ்லெசர். அவங்களுடைய வாலிபத்துல அவங்க போன இடத்துல ஒரு பெரிய எழுப்புதல் உண்டாயிற்று. அநேக மக்களுடைய தவறான மூட நம்பிக்கைகள் மாறிற்று. அநேகருக்கு கிறிஸ்துவின் அந்த வெளிச்சம் கிடைத்தது. பிரியமானவர்களே, இங்கதான் நடக்குது. ஸ்தேவானுடைய மரணம் பிலிப்புவினுடைய வாழ்க்கையில பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துகிறது. இப்ப பிலிப்பு கிளம்பி என்ன செய்யறாரு அப்படின்னா, சமாரியாவுக்கு போறாரு. இது கொஞ்சம் நம்ம யோசிக்க வேண்டிய விஷயம். எங்க இப்ப ஊழியத்துக்கு போறாரு? சமாரியாவில் உள்ள ஒரு பட்டணத்திற்கு போய் அப்படின்னு வாசிக்கிறோம். பிலிப்பு ஒரு யூதன் இல்லையா? போற இடம் சமாரியா. யூதர்களுக்கும் சமாரியர்களுக்கும் ஆகாதுன்னு நமக்கு நல்லாவே தெரியும் இல்லையா? இப்ப பிலிப்பு வந்து அவருடைய வாழ்க்கையில இருந்த சில தடைகளை உடை தெரியாவிட்டால் சமாரியா என்னும் இடத்திற்கு ஊழியத்துக்காக அவரால் போக முடியாது. He had to break certain prejudices. அவருக்கு நிறைய முன் எண்ணங்கள் உண்டு. சமாரியர்களை குறித்து யூதர்கள்கிட்ட கேட்டா நமக்கு நல்லா தெரியும் வேதத்தை படிக்கும் போது. ஒரு முறை இயேசு கிறிஸ்து அங்க தங்கறதுக்கு போய் இடம் பாருங்கப்பா அப்படின்னு சொன்னப்போ அவங்க இடமே கொடுக்கல. ஒரே காரணம் தான், இவர் எருசலேமுக்கு நேரா முகத்தை திருப்பினார் அப்படின்னு லூக்கா எழுதுறாரு. எருசலேமுக்கு நேரா போறாரு அப்படின்றதுக்காகவே இடம் கொடுக்கல. இயேசு கிறிஸ்து அந்த சமாரியா ஸ்திரீயின் இடத்துல தண்ணீர் கேட்டபோது, நீர் யூதனாய் இருக்க என்னிடத்தில் தண்ணீர் கேட்பது எப்படி அப்படின்னு அந்த அம்மா கேட்டாங்க. ஒரு தண்ணீர் கூட வாங்கி குடிக்க மாட்டாங்க. அவங்க ஊர் வழியா போக மாட்டாங்க. அவங்கள மதிக்க மாட்டாங்க. ஆனா இப்ப பாருங்க, பிலிப்புனுடைய வாழ்க்கையில கர்த்தர் ஏற்படுத்துற அந்த மாற்றத்தை பாருங்க. பிலிப்புவை எங்க அனுப்புறாரு ஆண்டவர்னா, சமாரியாவில் உள்ள ஒரு பட்டணத்திற்கு அவனை அனுப்புகிறார். பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில இது உண்மை இல்லையா? ஒருவேளை யோனா தீர்க்கதரிசிய நினிவே தவிர உலகத்துல எந்த பகுதிக்கு போன்னு சொன்னாலும் அவர் போயிருப்பார். நினிவே மக்களை மட்டும் அவரால் நேசிக்கவே முடியாது. அசிரியர்களுடைய தலைநகரம். அசிரியர்கள் இஸ்ரவேலர்களை பயங்கரமா துன்பப்படுத்திட்டு இருந்தாங்க. நம்ம பொதுவா சொல்லுவோம் பிள்ளைங்கிட்ட, உன தோலை விரிச்சு காய போட்டுருவேன் அப்படின்னு. உண்மையாவே அவங்க தோலை விரிச்சு காய போட்டாங்க. அந்த மாதிரி துன்புறுத்தின மக்கள், கொடுமையாய் துன்புறுத்தினார்கள். இப்ப யோனாவுடைய மனசுல என்னன்னா, இந்த ஒரு மக்கள் குழுவினர்கிட்ட மட்டும் என்ன அனுப்பாதீங்க, வேற எங்க வேணா அனுப்புங்க, நான் போறேன் ஊழியத்துக்கு. அவங்க ரட்சிக்கப்படக்கூடாது. அதுக்கு தடையா இருந்தது என்ன அப்படின்னா, அந்த மனிதர்களை நேசிக்க முடியாத தன்மை. ஆனா அதை ஆண்டவர் உடை தெரிந்தார். மீனுக்குள்ள கொண்டு போய் அவனை வைத்து 3 நாட்கள் ஆண்டவர் அவரை செதுக்கினார், வணைந்தார். கடைசியா அந்த மீன் வயிற்றுல இருக்கும்போது அவர் செய்த ஜெபத்தினுடைய கடைசி வரியில அவர் சொல்றார், ரட்சிப்பு கர்த்தருடையது. அதை எப்ப ஒத்துக்கிட்டாரோ அப்பதான் ஆண்டவர் மீனுக்கு ஆர்டர் போடுறார், உன் வாயை தர அப்படின்னு சொல்லி. அதுக்கு பிறகு யோனா போறார் நினிவேக்கு. பிரியமானவர்களே, இது நம்முடைய வாழ்க்கையில ரொம்ப முக்கியம். நான் நிறைய மிஷினரிமார்களை வட இந்தியாவில சந்திக்கும் போது ஒரு சில தமிழ் மிஷினரிகள் இப்படி சொல்லியிருக்கிறாங்க, சின்ன வயசுல ஹிந்தி என்ற பாடமே நான் எதிர்த்து நின்ன ஒரு பாடம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஹிந்தி மொழியே கத்துக்க கூடாதுன்னு உறுதியா இருந்தேன் அப்படின்னு சொல்லுவாங்க. நான் போகக்கூடாதுன்னு நினைச்ச இடம் வட இந்தியா தான் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா கர்த்தர் இங்கதான் என்னை கொண்டு வந்திருக்கிறாரு, அந்த மொழியை தான் கத்து கொடுத்தாரு. எங்க சபையில ஒரு மிஷினரி இருக்கிறான், ஒரு தம்பி, அடிக்கடி சொல்லுவான், ஆனா நீ எனக்காக ஒன்னே ஒண்ணு நீங்க ஜெபம் பண்ணணும்னா நீங்க இப்படி ஜெபம் பண்ணுங்க, என்னன்னா இந்த மக்களை நான் நேசிக்கணும்னு ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவான். ஏன்னா இந்த மக்களை என்னால நேசிக்கவே முடியல அப்படின்னு சொல்லுவான். அப்படிப்பட்ட மக்களா இவங்க இருக்கிறாங்க. அப்ப பிரியமானவர்களே, ஒரு இடத்திற்கு கர்த்தர் நம்மை அழைக்கும் போது அந்த மக்களை நாம் நேசித்தால் ஒழிய அவர்களிடத்துல ஊழியம் செய்ய முடியாது. இப்ப பிலிப்பு வந்து ஒரு பெரிய டிரான்ஸ்பர்மேஷன் ஆண்டவர் இப்ப எங்க கொண்டு போறாரு அப்படின்னா, சமரியாவுக்கு கொண்டு போறாரு. ஒரு பக்கம் அவனோட பிரெஜுடைசஸ் எல்லாம் ஆண்டவர் பிரேக் பண்றாரு. இப்ப கொண்டு போய் சமாரியாவில
ஆண்டவர் அவனை நிறுத்துறாரு. அந்த 5வது வசனத்தை பாருங்க. ஒருவேளை இதை கேட்டுக்கொண்டு இருக்கும்போது உங்களுடைய மனதிலும் கர்த்தர் இப்படிப்பட்ட எண்ணங்களை தருவாரானால், சரியா, அருட்பணியாளர்களை சந்திக்கணும், அவர்களை உற்சாகப்படுத்தணும், ஊழியத்துக்கு வரணும். ஆண்டவர் பல நாட்களா சொல்லிட்டு இருக்காரு, பிரதர், நான் தான் தள்ளி போட்டுட்டு இருக்கிறேன். சரியா, நம்முடைய தேசத்தை குறித்து அறிந்து கொள்ளுங்கள், ஆண்டவர் அழைக்கிற அழைப்புக்கு கீழ்ப்படியுங்கள். ஒருவேளை ஒரு ஸ்தேவானை எழுப்பினார், இங்க ஒரு பிலிப்பை எழுப்பினார். அநேக பெயர் தெரியாத சகோதரர்கள் யூதேயாவுக்கும் சமாரியாவுக்கும் சிதறி போய் சுவிசேஷத்தை அறிவிக்க கர்த்தர் அவர்களை எழுப்பினார். அதுபோல ஆண்டவர் உங்களையும் எழுப்ப முடியும். ஆண்டவர் சுவிசேஷத்தை அறிவிக்கிற அந்த உன்னதமான பாக்கியம் நிறைந்த வேலையை ஒரு தூதர்களுக்கு கொடுக்கல, ஆனா மனிதர்களாகிய நமக்கு கொடுத்திருக்கிறார். ஒருவேளை ஒரு தூதன் கிட்ட அதை கொடுத்திருந்தா இன்னும் சிறப்பா செஞ்சிருக்க முடியும். ஆனா ஆண்டவர் மனிதர்களை ரட்சித்து நம்முடைய கரத்துல இந்த மண் பாண்டங்களிலே பொக்கிஷத்தை அவர் வைத்திருக்கிறார். சுவிசேஷத்தை அறிவிப்பது மிகப்பெரிய பாக்கியம். ஒருவேளை அந்த அழைப்பு உங்களுக்கு வருது அப்படின்னு சொன்னா அதை நிராகரிக்காதீங்க, உதாசீனப்படுத்தாதீங்க. ஆண்டவருடைய ஊழியத்தை செய்வதற்கு முன் வாங்க. அதுதான் இங்க பிலிப்பு செய்யறார். 5வது வசனத்துல வாசிக்கிறோம், அப்பொழுது பிலிப்பு என்பவன் சமாரியாவில் உள்ள ஒரு பட்டணத்திற்கு போய், ஏற்கனவே சொன்னேன், அப்போஸ்தலர் 1:8 உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் இல்லையா, எருசலேமிலும் யூதேயாவிலும் சமாரியாவிலும். இப்ப சமாரியாவுக்கு சுவிசேஷம் போகணும், அதுக்கு பிலிப்பு ஆண்டவர் தெரிந்து கொள்றார். சரி, அங்க உள்ள ஒரு பட்டணத்துக்கு போய் என்ன செய்யறாரு? 5வது வசனம் பாருங்க. அங்க உள்ளவர்களுக்கு கிறிஸ்துவை குறித்து பிரசங்கித்தான். ரொம்ப முக்கியமானது இல்ல, அவங்களுக்கு தேவை கிறிஸ்து தான். இதே மாதிரி நம்ம 12வது வசனத்திலையும் வாசிப்போம். 12வது வசனம் பாருங்க. தேவனுடைய ராஜ்யத்துக்கும் இயேசு கிறிஸ்துவனுடைய நாமத்துக்கும் ஏற்றவைகளை குறித்து பிலிப்பு பிரசங்கித்தான் வாசிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவனுடைய நாமத்திற்கு ஏற்றவைகள், இயேசு கிறிஸ்துவையே பிரசங்கிக்கிறார். பவுல் சொல்றார், சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவையே நாங்கள் பிரசங்கிக்கிறோம் என்று சொல்லுகிறார். ஒருவேளை யூதர்கள் அடையாளத்தை தேடுகிறார்கள், கிரேக்கர்கள் ஞானத்தை தேடுகிறார்கள். ஆனால் இது ரெண்டுத்தையும் உடைத்து எரிந்து அவர்களுக்கு வெளிச்சத்தை கொடுக்கிறது எது அப்படின்னு கேட்டா, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய சிலுவை மரணம். அதனாலதான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவையே நாங்கள் அறிவிக்கிறோம் அப்படின்னு அப்போஸ்தலர்கள் சொல்றாங்க. இங்க பிலிப்பு அதுதான் செய்யறார், கிறிஸ்துவை குறித்து பிரசங்கித்தான். என்ன நடக்குது பாருங்க அந்த இடத்துல. பிலிப்பு செய்த அதிசயங்களை ஜனங்கள் கேள்விப்பட்டு கண்டு அவனால் சொல்லப்பட்டவைகளை ஒருமனப்பட்டு கவனித்தார்கள். இங்க ஒரு பக்கம் அற்புதங்கள் அடையாளங்கள் செய்யப்படுகிறது, ஆனா இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா பிலிப்பு என்ன சொல்றாரோ அந்த வார்த்தைகளை இவர்கள் ஒருமனப்பட்டு கவனிக்கிறார்கள். 7வது வசனத்துல அந்த அற்புதங்களை வாசிக்கிறோம். அநேகரில் இருந்த அசுத்த ஆவிகள் மிகுந்த சத்தத்தோட கூப்பிட்டு அவர்களை விட்டு புறப்பட்டது. அநேக திமிர்வாதக்காரரும் சப்பானிகளும் குணமாக்கப்பட்டார்கள். ஆண்டவர் இந்த அற்புத அடையாளங்களை ஏன் நீங்க அனுமதிக்கிறார் என்று சொன்னால், தம்முடைய வசனத்தை உறுதி செய்வதற்காக. இதை நல்ல நீங்க மனதுல வைக்கணும். அற்புதங்கள் அடையாளங்கள் என்ன செய்கிறது என்று சொன்னால், தேவனுடைய வசனத்தை உறுதி செய்யக்கூடியதாக இருக்கிறது. தேவனுடைய வசனத்தை அவைகள் உறுதி செய்கிறது. இந்த புது இடத்துக்கு போறார், இவங்களுக்கு வசனமே போனது கிடையாது இதுக்கு முன்னாடி. இப்ப ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை அங்க அறிவிக்கும் போது இந்த மக்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ள கர்த்தர் அற்புதங்களையும் அடையாளங்களையும் நடப்பிக்கிறார். இன்னைக்கும் எனக்கு இந்த நம்பிக்கை உண்டு. ஒருவேளை சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டு நிறைய பேர் கிறிஸ்தவர்களான இடத்துல நாம் அதை அதிகமாய் பார்க்க முடியாது. ஆனால் சுவிசேஷமே அறிவிக்கப்படாத இடங்களில் அநேக அற்புதங்கள் அடையாளங்களை கர்த்தர் செய்கிறார். தம்முடைய வசனத்தை உறுதி செய்கிறார். அந்த வசனம் அவர்களுக்கு போகணும், அதுதான் நோக்கம். அந்த வசனத்தை அவர்கள் ஏற்றுக்கொள்ள, கிறிஸ்துவை விசுவாசிக்க அநேக அற்புதங்கள் அடையாளங்களை தேவன் செய்கிறார். ஆனா இங்க அடையாள வரங்களுடைய நோக்கம் என்னன்றதை நீங்க புரிஞ்சுக்கோங்க. இங்க நம்ம வாசிக்கிறோம் 6வது வசனத்துல, இந்த அதிசயங்கள் எல்லாம் ஜனங்க கேட்டாங்க, கண்டாங்க, பார்த்தாங்க. அதனால என்ன ஆச்சு? அவனால் சொல்லப்பட்டவைகளை ஒருமனப்பட்டு கவனித்தார்கள். அதான் விஷயம். அந்த அற்புத அடையாளங்கள் தேவனுடைய வசனத்தை உறுதி செய்தது. இது கூடவே சில ஏனைய வசனங்கள் நான் உங்களுக்கு கொடுக்குறேன். அப்போஸ்தலர் 14 குறிப்பெடுக்கிறவங்க இதை எடுத்து வச்சுக்கோங்க. வாட் இஸ் த பர்பஸ் ஆஃப் சைன் கிஃப்ட்ஸ்? அடையாள வரங்களுடைய நோக்கம் என்ன? வசனத்தை உறுதி செய்வது. அதை இங்க நம்ம வாசிக்கிறோம். அடுத்தது அப்போஸ்தலர் 14:3 வாசிக்கிறோம். அப்போஸ்தலர் 14ஆம் அதிகாரம், ஆக்ட்ஸ் சாப்டர் 14, அதுல 3வது வசனம் பாருங்க. அவர்கள் அங்கே அநேக நாள் சஞ்சரித்து கர்த்தரை முன்னிட்டு தைரியம் உள்ளவர்களாய் போதகம் பண்ணினார்கள். அதுக்கப்புறம் பாருங்க, ரொம்ப முக்கியமானது, அவர் தமது கிருபையுள்ள வசனத்திற்கு சாட்சியாக, கவனிச்சிங்களா, கிருபையுள்ள வசனத்துக்கு சாட்சியாக அடையாளங்களும் அற்புதங்களும் அவர்கள் கைகளால் செய்யப்படும்படிக்கு அனுக்கிரகம் பண்ணினார். எதுக்காக அற்புதங்கள் அடையாளங்களை அனுக்கிரகம் பண்றார் ஆண்டவர்? தம்முடைய வசனம், அந்த வசனத்தை உறுதி செய்வதற்காக, தம்முடைய கிருபையுள்ள வசனத்தை வசனத்திற்கு சாட்சியாக.
இன்னும் சில வசனங்கள் காமிச்சு கொடுக்குறேன், அதுவும் நீங்க குறிப்பெடுத்துக்கலாம். எபிரேயர் 2 எபிரேயர் 2 அதனுடைய 2வது வசனத்தை பாருங்க. சாரி 3வது வசனம் பாருங்க. எபிரேயர் 2 அதனுடைய 3, 4 வாசிச்சா அது புரியும். முதலாவது கர்த்தர் மூலமாய் அறிவிக்கப்பட்டு பின்பு அவரிடத்தில் கேட்டவர்களாலே நமக்கு உறுதியாக்கப்பட்டதும். அதை கவனிச்சிங்களா? அந்த வார்த்தை தான் நமக்கு ரொம்ப முக்கியம். நமக்கு உறுதியாக்கப்பட்டதும். சரியா? எப்படி உறுதியாக்கப்படுது? இப்ப கர்த்தர் மூலமா கேட்டவங்க அப்போஸ்தலர்கள், அப்போஸ்தலர்கள் மூலமா அந்த வசனத்தை கேட்டவங்க நாம. அந்த வசனத்தை கர்த்தர் எப்படி உறுதி செய்யறாரு? அடுத்த வசனம் பாருங்க, 4ல. அடையாளங்களினாலும் அற்புதங்களினாலும் பலவிதமான பலத்த செய்கைகளினாலும் தம்முடைய சித்தத்தின்படி பகிர்ந்து கொடுத்த பரிசுத்தாவின் வரங்களினாலும் தேவன் தாமே சாட்சி கொடுத்ததுமாய் இருக்கிற இவ்வளவு பெரிதான ரட்சிப்பு அப்படின்னு சொல்றாரு. இவ்வளவு தெளிவா அங்க அந்த ஆக்கியோன் எழுதி வச்சிருக்கிறார் பாருங்க. ஆண்டவர் செய்த அற்புதங்கள், அடையாளங்கள், பலத்த செய்கைகள், இதெல்லாம் என்ன செஞ்சது அப்படின்னா தேவன் தாமே சாட்சி கொடுத்ததுமாய் இருக்கிற அந்த வசனம், அந்த வசனத்தை உறுதி செய்தது. சரியா? அடுத்தது மார்க் 16 குறிப்பெடுத்துக்கோங்க. மார்க் 16 அதனுடைய கடைசி வசனம் பாருங்க. மார்க் சாப்டர் 16 and verse 20. மார்க் 16 அதனுடைய 20வது வசனம், கடைசி வசனம். அவர்கள் புறப்பட்டு போய் எங்கும் பிரசங்கம் பண்ணினார்கள். அதுக்கப்புறம் கவனிங்க, கர்த்தர் அவர்களுடனே கூட கிரியை நடப்பித்து அவர்களால் நடந்த அடையாளங்களினாலே வசனத்தை உறுதிப்படுத்தினார். கவனிச்சிங்களா? அவர்களால் நடந்த அடையாளங்களினாலே என்ன செய்தார் ஆண்டவர்? வசனத்தை உறுதிப்படுத்தினார். இந்த வசனங்கள் எல்லாம் நமக்கு என்ன சொல்லி தருது அப்படின்னா, ஆண்டவர் அற்புதங்கள், அடையாளங்கள் செய்வது எதற்காகனா தம்முடைய வசனம் மக்களுக்கு போய் சேரணும். அந்த வசனத்தை மக்கள் விசுவாசிக்கணும். அதற்காக இப்படிப்பட்ட வழிமுறைகளை அவர் செய்கிறார். சுவிசேஷம் அறிவிக்கப்படாத இடங்கள், சுவிசேஷத்தினாலே சந்திக்கப்படாத மக்கள் மத்தியில கர்த்தர் இன்றைக்கும் அப்படிப்பட்ட அற்புதங்கள், அடையாளங்கள், பிசாசுகளை துரத்துவது, அதெல்லாம் ஏராளம் நடப்பிக்கிறார். அதெல்லாம் நாங்க கண்கூடா பார்த்திருக்கிறோம். சரி, ஒருவேளை நம்ம இடங்களில் அது அதிகமா பார்க்க முடியாம இருக்கலாம். ஆனா அது அதிகமா செய்யப்படக்கூடிய இடங்கள், ஏராளமான இடங்கள் நம்ம நாட்டிலே உண்டு. ஆண்டவர் ரொம்ப பவர்ஃபுல்லான காட். அவர் தம்மை வெளிப்படுத்துறவர் இல்லையா? எல்லா மக்களுக்கும் தம்மை வெளிப்படுத்துறவர். ரொம்ப அன்புள்ள தேவன். அவர் என்ன செய்யறார்? இப்படிப்பட்ட பலத்த செய்கைகள் மூலமாய் தம்மை மக்களுக்கு வெளிப்படுத்தக்கூடியவராய் அவர் இருக்கிறார். சரி, இதான் இங்க நடக்குது. ஆனா பிலிப்பு 1ல குறியா இருந்தார். என்னன்னா, கிறிஸ்துவை பிரசங்கிப்பதிலே அவர் குறியா இருந்தார். அற்புதங்கள், அடையாளங்கள் மட்டும் பார்த்துட்டு மக்கள் விலகி போயிடக்கூடாது இல்லையா? இயேசு கிறிஸ்துவ இடத்துல நிறைய பேர் வந்தாங்க. சாப்பாட்டுக்காக வந்தாங்க, சுகத்துக்காக வந்தாங்க, சுகபோகத்துக்காக வந்தாங்க. அப்படிப்பட்ட அநேகர் அவரை விட்டு போயிட்டாங்க. ஏன் நான் இப்படி சொல்றேனே, சுகம் பெற்றவர்கள் எல்லாரும் ரட்சிக்கப்பட்டாங்களா அப்படின்னு கேட்டா இல்லவே இல்லை. சரியா? சுகம் பெற்றவர்களில் கூட அநேகர் ரட்சிக்கப்படவில்லை. அவங்க அற்புதத்துக்காக மட்டும் வந்துட்டு போயிட்டாங்க. ஆனா எது ரொம்ப முக்கியம் அப்படின்னா, இந்த அற்புதங்கள், அடையாளங்கள் எல்லாமே ஒரு வழிவகையாய் இருக்கிறது. ஒரு மனிதன் ரட்சிக்கப்படுவதற்கு கர்த்தர் பயன்படுத்தும் வழிவகையாய் இருக்கிறது. இங்க ஆனா சமாரியாவில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, இந்த மக்கள் எல்லாம் அவங்க விசுவாசிக்க போறாங்க, ஆண்டவரை விசுவாசிக்க போறாங்க, ஞானஸ்நானம் எடுக்க போறாங்க, பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொள்ள போறாங்க. அதெல்லாம் நம்ம பின்னாடி படிக்க போறோம். அதுக்குதான் கர்த்தர் என்ன செய்யறாருன்னா, அற்புதங்கள், அடையாளங்கள், பலத்த செய்கைகள் இதெல்லாம் அங்க நடப்பிக்கும்படி கர்த்தர் அனுக்கிரகம் பண்ணுகிறார். சரி, தொடர்ந்து பாருங்க. அந்த இடத்துல நம்ம படிக்கிறோம். 8வது வசனம் வாசிக்கிறோம். அந்த பட்டணத்துல மிகுந்த சந்தோஷம் உண்டாயிற்று. கவனிச்சிங்களா? நான் இப்படி சொல்லட்டுமா? ஒரே ஒரு பிலிப்புவின் கீழ்ப்படிதலினாலே ஒரு ஊருக்கே பெரிய சந்தோஷம் வந்தது. என்னோட கூட நீங்க ஒத்துப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஒரு மனுஷனுடைய கீழ்ப்படிதலினாலே உலகத்துக்கே பெரிய ரட்சிப்பு வந்தது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கீழ்ப்படிந்தார். பிதாவினுடைய சித்தத்துக்கு கீழ்ப்படிந்தார். புஸ்தக சுருளில் என்னை குறித்து எழுதியிருக்கிறது, நான் போகிறேன் அப்படின்னு இந்த உலகத்துக்கு ஓடோடி வந்தார். சிலுவையில நமக்காக மாண்டார். அவர் சிந்தின ரத்தத்தினாலே நமக்கு பாவ மன்னிப்பாகிய மீட்பு கிடைத்தது. ஒரே ஒரு மனிதனுடைய கீழ்ப்படிதல். இங்க பிலிப்பினுடைய கீழ்ப்படிதலை பாருங்க. இங்க பிலிப்பு என்கிற மனிதன் கீழ்ப்படிந்ததினால் நம்ம எவ்வளவு ஒரு அற்புதமான ஒரு வசனத்தை வாசிக்கிறோம் பாருங்க. அந்த பட்டணத்திலே மிகுந்த சந்தோஷம் உண்டாயிற்று. நான் சொல்லட்டுமா பிரியமானவர்களே, உங்களுடைய கீழ்ப்படிதலினாலே ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில மிகுந்த சந்தோஷம் உண்டாகும். ஒரு குடும்பத்தினுடைய வாழ்க்கையில மிகுந்த சந்தோஷம் உண்டாகும். ஒரு கிராமத்திலே மிகுந்த சந்தோஷம் உண்டாகும். ஒரு ஊரிலே மிகுந்த சந்தோஷம் உண்டாகும். ஒரு நாட்டிலே மிகுந்த சந்தோஷம் உண்டாகும். ஆனா கேள்வி ஒண்ணுதான், கீழ்ப்படிய நீங்க தயாரா? எனக்காக யார் போவார் என்கிற சத்தம் இன்றைக்கும் தொனித்துக் கொண்டு இருக்கிறது. அதற்கு நாம் கீழ்ப்படியும் போது மிகுந்த சந்தோஷத்தை அநேகருடைய வாழ்க்கையில ஆண்டவர் கொடுக்கக்கூடியவராய் இருக்கிறார். கிறிஸ்து வந்தாதாங்க சந்தோஷம் இருக்கும் வாழ்க்கையில. கிறிஸ்து இல்லைன்னா சந்தோஷம் கிடையாது. கோடி பணம் வச்சிருந்தாலும் சந்தோஷம் கிடையாது.
எவ்வளவு பேர் புகழ் வச்சிருந்தாலும் அதுல சந்தோஷம் கிடையாது. உண்மையான சந்தோஷம், உண்மையான நிம்மதி, உண்மையான திருப்தி, உண்மையான பரிசுத்தம், உண்மையான தெய்வ உறவு, உண்மையான மாற்றப்பட்ட வாழ்க்கை, இதெல்லாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவில் இருக்கிறது. இந்த மக்கள் அதை அனுபவிக்க ஆரம்பிச்சாங்க. அந்த ஊர்ல எவ்வளவு பெரிய சந்தோஷம், எவ்வளவு பெரிய மாற்றம். பிலிப்பு என்கிற ஒரு மனிதனுடைய கீழ்ப்படிதலினால் சமாரியா ஊருக்கே மிகுந்த ஆசீர்வாதம் வருகிறது. இது பிசாசுக்கு பிடிக்குமா? இது பிசாசுக்கு பிடிக்காது இல்லையா? ஒரு ஆவிக்குரிய யுத்தம் தானே நடந்துட்டு இருக்குது. அதனாலதான் அடுத்த வசனத்துல என்ன வாசிக்கிறோம் பாருங்க. 9வது வசனம் பாருங்க. சீமோன் என்று பெயர் கொண்ட ஒரு மனுஷன் அந்த பட்டணத்திலே மாயவித்தக்காரனாய் இருந்து தன்னை ஒரு பெரியவன் என்று சொல்லி சமாரியா நாட்டு ஜனங்களை பிரமிக்க பண்ணி கொண்டிருந்தான். தேவனுடைய பெரிதான சக்தி இவன்தான் என்று எண்ணி சிறியோர் பெரியோர் யாவரும் அவனுக்கு செவி கொடுத்து வந்தார்கள். அவன் அநேக காலமாய் தன்னுடைய மாய வித்தைகளினாலே அவர்களை பிரமிக்க பண்ணினதினால் அவனை மதித்து வந்தார்கள். பிசாசு சும்மா இருக்க மாட்டான் இல்லையா? இங்க சீமோன் என்னும் மாய வித்தக்காரனை குறித்து நம்ம பாக்குறோம். இவனை இவனை வந்து இந்த இடத்துல இவனுடைய மாய வித்தைகள் எல்லாம் அங்க ஜனங்க பார்த்து இவனை வந்து ஏதோ பெரிய தேவனுடைய சக்தின்னு சொல்லி அவங்க நம்பி வந்தாங்க. அவனை பத்தி வாசிக்கிறோம். தன்னை ஒரு பெரியவன் என்று அவன் காண்பித்தான், அநேக மாய வித்தைகளை நடப்பிக்கிறான். ஆண்டவர் ஒரு செயலை செய்யும் போது பிசாசு நிச்சயமாக அதற்கு எதிர்த்து நிற்பான். சரியா? ஒருவேளை நீங்க சுவிசேஷம் அறிவிக்கும் போது ஒரு மனிதன் நிச்சயமாக ரட்சிக்கப்படுவதற்கு கர்த்தர் உங்களை அழைத்து செல்லுவார். அவருடைய வாழ்க்கையில பெரிய சந்தோஷம் வரும். ஆனா அது பிசாசுக்கு பொறுக்காது. அநேக தடைகள், சவால்களை நம்ம இடத்துல கொண்டு வருவான். ஞாபகம் இருக்கா? நம்ம தீமோத்தேயுல வாசிக்கிறது போலதான் எண்ணேயும் எம்பிரேயும் அவங்க 2 பேரை பத்தி வாசிக்கிறோம். மோசேக்கு எப்போதும் எதிர்த்து நின்றார்கள். அந்த எகிப்துல அவர் அற்புதங்கள் எல்லாம் செய்யும் போது அந்த 10 வாதைகள், அந்த சமயம் வந்து மாயவித்தக்காரர்களும் அதே காரியத்தை செஞ்சாங்க இல்லையா? அந்த கவுண்டர் ஃபீட் மிராக்கிள்ஸ் நம்ம அங்க பாக்குறோம். அந்த பேர்களை நமக்கு பவுல் சொல்றதுனாலதான் நமக்கு தெரியுது. என்னையும் எம்பிரையும் தேவனுடைய திட்டத்துக்கு எதிர்த்து நிற்கிறார்கள். அவங்க பிசாசனுடைய கை விளையாட்கள். அதே போல நீங்க அப்போஸ்தலர் 13ஆம் அதிகாரத்துல நம்ம கொஞ்ச நாளைக்கு பிறகு படிக்க போறோம். 13ஆம் அதிகாரத்துல சீப்ரு தீவுக்கு பவுல் போவார். அங்க சாலமி அப்படின்ற ஊருக்கு போவார். அந்த இடத்துல பாத்தீங்கன்னா செர்கியூ பவுல் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மனுஷன் ஆண்டவருடைய வசனத்தை கேட்கணும்னு ரொம்ப வாஞ்சியா இருப்பான். சுவிசேஷம் அவனுக்கு அறிவிக்கணும்னு அவனுக்கு கேட்கணும்னு ரொம்ப ஆசை. ஆனா அந்த நேரத்துல பர்யேசு என்று சொல்லக்கூடிய ஒரு மனிதன், அவனுக்கு இன்னொரு பேர் இருந்துச்சு, எலிமான்னு சொல்லி. இந்த எலிமா அல்லது பர்யேசு அவன் என்ன செய்வான்னா எப்போதும் இதுக்கு எதிர்த்து நிற்பான். இந்த வசனத்தை செர்கியூ பவுல் ஏற்றுக்கொள்ள கூடாது என்று சொல்லி பிசாசினுடைய கைவேலையாளாய் செயல்பட்டவன் தான் அந்த எலிமா. இது எல்லா இடத்துலயும் உண்மை. சரியா? இது எல்லா இடத்துலயும் உண்மை. ஆண்டவருடைய கிரியைகள் அங்க நடப்பிக்கும் படும்போது பிசாசும் அவனால் முயன்ற தந்திரங்களையும் முயற்சிகளையும் அவன் கொண்டு வந்து ஆண்டவருடைய திட்டத்துக்கு என்ன செய்யறான்? அவன் எதிர்த்துதான் நிற்பான். சரி, அப்படிதான் நம்ம இங்க சீமோனை பாக்குறோம். 2 பேருக்கு ஒரு பெரிய வித்தியாசம் இருக்கு பாருங்களேன். இது நல்ல ஒரு இன்ட்ரெஸ்டிங் அப்சர்வேஷன் தான். 5வது வசனத்துல பிலிப்பு வந்து கிறிஸ்துவை குறித்து பிரசங்கித்தான் வாசிக்கிறோம். ஆனா 9வது வசனத்துல இவன் என்ன செய்யறான்? தன்னை ஒரு பெரியவன் என்று சொல்லி. லுக் அட் த டிஃபரன்ஸ். இதுதான் பிசாசு செய்யறது இல்லையா? பிசாசு வந்து இயேசு கிறிஸ்துவ உயர்த்தி காண்பிக்க மாட்டான், ஆனா தன்னை உயர்த்தி காண்பிப்பான். ஒரு மனிதன் அவனுடைய சுய புகழ்ச்சியை தேடி கொள்ளுகிறான் இல்லையா? இந்த இடத்துல தன்னை ஒரு பெரியவனாக காண்பிக்கிறான். ஆனா உண்மையான ஆண்டவருடைய ஊழியக்காரர்கள் எப்பொழுதும் தங்களை உயர்த்த மாட்டார்கள், அவர்கள் கிறிஸ்துவை உயர்த்துவார்கள். நான் சிறுகவும் அவர் பெருகவும் வேண்டும். இதுதான் யோவான் ஸ்நானனுடைய வாழ்க்கையினுடைய குறிக்கோளாய் இருந்தது. இதான் நம்ம வாழ்க்கையினுடைய குறிக்கோளாகவும் இருக்கணும். ஆண்டவருடைய ஊழியத்துல ஈடுபடுகிறவர்கள், ஆண்டவருடைய சபையில ஈடுபடுகிறவர்கள் நம்முடைய சுயம் சாகாததுனாலதான் இன்னைக்கு அநேக பிரச்சனைகள். நம்முடைய பெருமை நிமித்தம் தான் இன்றைக்கு சபைகள் உடைகிறது. நம்முடைய சுயம் என்றைக்கு சாகுறதோ, நம்ம என்னைக்கு கையில காலில் விழுந்தாவது ஒற்றுமையை காத்துக்கொள்ளணும்னு நினைக்கிறோமோ, அப்பதான் சபை வந்து ஒற்றுமையா இருக்கும். இல்லைன்னா பிசாசனுடைய தந்திரங்களுக்கு நாமளே பலியாகி விடுவோம். மனுஷனுடைய பெருமையும் மனமேட்டுமையும் தான் இன்றைக்கு அநேக பிரிவினைகளையும் அநேக பேதங்களையும் அநேக வாக்குவாதங்களையும் பகை உணர்வுகளையும் சபையில எழுப்பி கொண்டு இருக்கிறது. இதுல விசுவாசிகளாகிய நாமளும் ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். அதுதான் இங்க நடக்குது. இங்க பார்க்கும்போது சீமோன் ஒரு மாயவித்தக்காரன், அவன் எழும்பி என்ன செய்யறான்? இன்னொரு பக்கம் தன்னை பெரியவனாக அவன் அநேக நாள் காண்பித்துக் கொண்டு இருக்கிறான். அவன் முன்னாடியே இதை செஞ்சுட்டு இருக்கிறான் சமாரியாவில. ஆனா இப்ப பிலிப்பு வந்து இயேசு கிறிஸ்துவை பிரசங்கிக்கும் போது ஒரு பெரிய எழுப்புதல் இந்த ஊருக்கு வருகிறது. அந்த எழுப்புதலை பாருங்க 12வது வசனத்துல. ஆவிக்குரிய யுத்தத்துல யார் ஜெயிக்க போறா? ஒருவேளை பிசாசு இன்னைக்கு நிறைய காரியங்களை செய்யறது போல நம்ம கண்ணுக்கு தெரியும் இல்லையா? ஆனா ஆண்டவருக்கு தான் அந்த இறுதி வெற்றி இல்லையா? பிசாசனுடைய தலையை நசுக்கினவர் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து.
ஒரு நாள் அவனை நரகத்தில் தள்ள போகிறவர் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. இந்த இடத்துல ஆண்டவர் பிசாசை ஜெயிக்கிறார் என்பதற்கு 12வது வசனம் ஒரு ஆதாரம். 12வது வசனம் பாருங்க. தேவனுடைய ராஜ்யத்துக்கும் இயேசு கிறிஸ்துவினுடைய நாமத்துக்கும் ஏற்றவைகளை குறித்து பிலிப்பு பிரசங்கித்ததை அவர்கள் விசுவாசித்த போது, இல்லையா, எவ்வளவு பெரிய விஷயம் இங்க நடக்குது. இந்த மக்கள் ஆண்டவரை விசுவாசிக்கிறாங்க. விசுவாசித்த போது புருஷரும் ஸ்திரீகளும் ஞானஸ்நானம் பெற்றார்கள். 13ல வாசிக்கிறோம். அப்பொழுது சீமோனும் விசுவாசித்து ஞானஸ்நானம் பெற்று பிலிப்பை பற்றி கொண்டு அவனால் நடந்த அடையாளங்களையும் பெரிய அற்புதங்களையும் கண்டு பிரமித்தான். இத பாருங்க. இவ்வளவு நாள் சீமோன் மாயவித்தக்காரன், இவன் செய்த அற்புதங்களை பார்த்துதான் ஜனங்கள்லாம் பிரமிச்சாங்க. ஆனா இப்ப சீமோனே பிரமிக்கக்கூடிய அளவுக்கு இங்க ஆண்டவர் செயல்படுகிறார், இல்லையா? ஆண்டவர் செய்யற அந்த அற்புதங்கள் அடையாளங்கள்லாம் பார்க்கும்போது இவனால அதை சாதாரணமா இருக்க முடியல. அதை பார்த்து பிரமித்து போறான். அவனும் இங்க விசுவாசித்தான், ஞானஸ்நானம் பெற்றான் என்றெல்லாம் வாசிக்கிறோம். பின் வரக்கூடிய வசனங்களை வாசிக்கும் போது ஒருவேளை இவனுடைய ரட்சிப்புல நிறைய கேள்விக்குறிகள் நமக்கு எழும்புது. அவனுடைய விசுவாசம் உண்மையா இருந்திருக்காதுன்னு நமக்கு தோணுது. ஆனா எப்படியோ இந்த இடத்துல நம்ம பார்க்கும்போது அந்த அற்புதங்கள் எல்லாம் செய்யறத பார்த்து இவன் பிரமித்து போகிறான். இங்க ஆண்டவர் என்ன செய்யறாருன்னா, பிசாசனுடைய தந்திரங்களை முறியடிக்கிறார். இந்த சமாரியா மக்களுடைய மனதில் இருந்த குருட்டாட்டத்தை நீக்குகிறார். பிசாசானவன் அவருடைய மனதை குருடாக்கி வைத்திருந்தான். இப்பொழுது இயேசு கிறிஸ்துவினுடைய அந்த ஒளியானது அவருடைய இருதயத்திலே கர்த்தர் வீச செய்கிறார். ஒரு பெரிய விடுதலை வருகிறது, பெரிய சந்தோஷம் வருகிறது. அங்க விசுவாசிக்கிறார்கள் மக்கள், ஞானஸ்நானம் பெறுகிறார்கள். அந்த ஊரிலே பெரிய எழுப்புதல் நடைபெறுகிறது. தொடர்ந்து பாருங்க. நம்ம அவனுடைய ரட்சிப்பை குறித்து நம்ம பொறுமையா சிந்திக்கலாம். அது எதனால நான் அப்படி சொல்றேன்றத நான் உங்களுக்கு சொல்றேன் கீழே வரக்கூடிய வசனங்களை வச்சு. இப்ப 14ல இருந்து பார்க்கலாம். 14வது வசனம் பாருங்க. சமாரியர் தேவ வசனத்தை ஏற்றுக்கொண்டதை எருசலேமில் உள்ள அப்போஸ்தலர்கள் கேள்விப்பட்டு பேதுருவையும் யோவானையும் அவர்களிடத்தில் அனுப்பினார்கள். சரியா? இப்ப இது ஒரு பெரிய ஒரு ஆச்சரியம். ஏன்னா சில வருஷங்களுக்கு சுவிசேஷம் எருசலேம்ல தான் இருக்கு. சில வருஷங்களுக்கு இங்கதான் சபை ஸ்தாபிக்கப்பட்டு அந்த சபை மாத்திரம்தான் வளர்ந்து கொண்டு போகிறது. ஆனா இப்போ முதல் முறை இந்த சபை யுகம் ஆரம்பித்த பிறகு முதல் முறை சுவிசேஷம் சமாரியாவுக்கு சென்று அங்க சிலர் ரட்சிக்கப்படுறாங்க, ஞானஸ்நானம் எடுக்கிறாங்க. இதெல்லாம் கேள்விப்பட்ட எருசலேம் சபையார், யூதர்களுக்கு எப்பயுமே 2 சாட்சிகள் முக்கியம் இல்லையா? அந்த மாதிரி யாரை அனுப்பி வைக்கிறாங்க அப்படின்னா, பேதுருவையும் யோவானையும் அனுப்பி வைக்கிறாங்க. பேதுருவும் யோவானும் இந்த இடத்துக்கு வராங்க. இப்ப என்ன நடக்குது பாருங்க. 15வது வசனம் பாருங்க. இவர்கள் வந்த பொழுது அவர்களில் ஒருவனும் பரிசுத்த ஆவியை பெறாமல் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலே ஞானஸ்தானத்தை மாத்திரம் பெற்று இருந்தவர்களாக கண்டு அவர்கள் பரிசுத்த ஆவியை பெற்றுக் கொள்ளும்படி அவர்களுக்காக ஜெபம் பண்ணி அவர்கள் மேல் கைகளை வைத்தார்கள். அப்பொழுது அவர்கள் பரிசுத்த ஆவியை பெற்றார்கள். இது கொஞ்சம் நம்மளை சிந்திக்க வைக்குது, சில கேள்விகளை எழுப்புது. ஏன்னா இன்னைக்கு நம்ம சபை யுகத்துல நமக்கு நல்லா தெரியும், ஒரு நபர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிற அதே தருணத்திலே அவர் பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக் கொள்ளுகிறார். பரிசுத்த ஆவியால் முத்திரிக்கப்படுகிறார். அதுல எந்த சந்தேகமும் கிடையாது. ஆனா இந்த இடத்துல பரிசுத்த ஆவியை கொடுப்பதற்கு ஆண்டவர் கொஞ்சம் கால தாமதம் செய்கிறார். இவங்க ரட்சிக்கப்பட்டுறாங்க உண்மையாவே, தண்ணீர் முழுக்க ஞானஸ்நானமும் பெற்றுக்கொள்றாங்க. அதெல்லாம் 12வது வசனத்துல நம்ம படிச்சுட்டோம். ஆனா இங்க பேதுரு யோவான் இவங்களை பார்க்கும்போது பரிசுத்த ஆவியானவரை பெறாதவர்களாக இவர்களை பார்க்கிறார்கள். ஒரு கேள்வி எழும்புது, ஏன் ஆண்டவர் இந்த தாமதத்தை செய்யணும்? எதுக்காக பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கப்படாமல் இங்க இருக்கிறார்? பிரியமானவர்களே, இங்க ரொம்ப முக்கியமான ஒரு காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, யூதர்கள் இந்த ரட்சிக்கப்பட்ட சமாரியர்களை சபையில் ஏற்றுக்கொள்ள வேண்டும். யூதர்களுக்கும் சமாரியர்களுக்கும் இருந்த அந்த பகை நமக்கு தெரியும், சரியா? இப்ப யூதர்கள் அவ்வளவு சீக்கிரம் சமாரியர்களை ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. ஆனா இந்த இடத்துல சமாரியர்கள் ரட்சிக்கப்பட்டாங்க. இப்ப போய் ஊழியம் செய்யறது யாருன்னா ஒரு அப்போஸ்தலன் கிடையாது, உதவிக்காரரில் ஒருவர் தான் போய் ஊழியம் செய்கிறார். இப்ப அவங்க ரட்சிக்கப்பட்டாங்கன்றத கர்த்தர் யூதர்களுக்கும் தெரியப்படுத்துறார். அதனால பேதுரு யோவான் வர வரைக்கும் பரிசுத்த ஆவியானவர் அருளப்படுவதை கர்த்தர் தாமதித்தார். சரியா? ஏன் அப்படின்னா, இப்ப பேதுரு யோவான் வராங்க, உண்மையாவே அவங்க ரட்சிக்கப்பட்டாங்கன்றத பாக்குறாங்க, அவங்க தலையில கை வச்சு ஜெபம் பண்றாங்க. அதுக்கு பிறகு பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கப்படுகிறார். இப்ப பேதுருவுக்கும் யோவானுக்கும் கர்த்தர் சாட்சியாக இந்த இடத்துல காண்பிப்பது என்னவென்றால், உங்களை ஏற்றுக்கொண்ட நான் சமாரியர்களையும் ஏற்றுக்கொள்ளுகிறேன். ரட்சிக்கப்பட்ட யூதர்களை சபையில் இணைத்த நான் ரட்சிக்கப்பட்ட சமாரியர்களையும் சபையில இணைக்கிறேன். நான் வெறும் யூதர்களுக்கு தேவன் அல்ல, சமாரியர்களுக்கும் தேவனாய் இருக்கிறேன். உங்களையும் நேசிக்கிறேன், அவர்களையும் நேசிக்கிறேன்.
கல்வாரி சிலுவையினுடைய மகத்துவமான செய்தியே இதுதாங்க. ஆண்டவர் எல்லாரையும் நேசிக்கிறார், எல்லாரையும் ஏற்றுக்கொள்ளுகிறார் என்பதுதான் ஆண்டவர் ஆகிய இயேசு கிறிஸ்துவினுடைய சிலுவை மரணம் நமக்கு கற்றுத்தரும் மிகப்பெரிய பாடம். யூதருக்கும் சமாரியருக்கும் இடையே இருந்த அந்த பகை ஏறத்தாழ 8 நூற்றாண்டுகளுடைய பகை. கிமு 722 அது ஆரம்பிச்சது இல்லையா? அதுல இருந்து அந்த பகைகள் இருக்கிறது. அதுல இருந்து அந்த தடை கற்கள் உடைத்து எறியப்படவில்லை. ஆனால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என்னும் ஒரு நபரால், கல்வாரி சிலுவையில் அவர் சிந்தின ரத்தத்தினால், அவர் ஒவ்வொருவருக்காகவும் மரணத்தை ருசி பார்த்ததினால், எல்லாரையும் அவர் ஏற்றுக்கொண்டதினால் இல்லையா? யோவான் 10ஆம் அதிகாரத்துல சொன்னார், இந்த தொழுவத்தில் அல்லாது வேறு ஆடுகளும் எனக்கு உண்டு அப்படின்னு சொன்னார். அவைகளையும் நான் கொண்டு வர வேண்டும், அப்போது ஒரே மந்தையும் ஒரே மேய்ப்பனுமாய் இருப்பார் என்று சொல்லி சொன்னார். இந்த தொழுவத்தில் உள்ள ஆடுகள் யூதர்கள், தொழுவத்தில் அல்லாத ஆடுகள் தான் இந்த சமாரியர்கள். அவர்களையும் நான் கொண்டு வரணும்னு சொல்றார். அவர்களுக்காகவும் நான் ரத்தம் சிந்தி இருக்கிறேன். இதை யூதர்கள் புரிந்து கொள்ளணும். இப்ப பேதுரு யோவான் இதை பார்த்துட்டு என்ன பண்ணுவாங்க? எருசலேமுக்கு போய் இதை சொல்லுவாங்க. உண்மையாவே சமாரிகள் ரட்சிக்கப்பட்டிருக்கிறாங்க, நாங்க அதை பார்த்தோம், பரிசுத்த ஆவியானவர் அருளப்பட்டார், நான் தான் அவங்களுக்காக ஜெபிச்சேன் அப்படின்னு பேதுரு சொல்லுவார் இல்லையா? அப்ப யூதர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா சபையில அவர்களை ஏற்றுக்கொள்வார்கள் இல்லையா? இந்த ஒற்றுமை நிலைநாட்டப்பட வேண்டும் என்பதற்காக தான் பரிசுத்த ஆவியானவரை கொடுப்பதை தேவன் தாமதம் செய்தார். God delayed in giving the Holy Spirit just because the Jews in Jerusalem should also accept the Samaritan believers. இந்த சமாரிய அந்த விசுவாசிகளை யூத விசுவாசிகள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். இனி எந்த பகையும் இருக்கக்கூடாது. இதுக்கு பின்னாடி நீங்க பாத்தீங்கன்னா சமாரியர்களும் யூதர்களும் அடிச்சுக்கிட்டாங்க, நம்ம எங்கேயுமே வாசிக்க முடியாது. அந்த பகை இருந்ததுன்னு எங்கேயுமே வாசிக்க முடியாது. ஆண்டவர் இந்த பகைமை எல்லாம் சிலுவையில கொன்று போடுகிறார். அதை இந்த இடத்துல ஆண்டவர் நிரூபிக்கிறார். இது ஒரு காரணம். சரியா? ஆண்டவர் ஏன் பேதுரும் யோவானையும் இங்க கொண்டு வந்த பிறகு ஆவியானவர் அருளினார் என்பதற்கு ஒரு காரணம். இன்னொரு காரணம் நான் இப்படி சொல்லுவேன். மத்தேயு 16ஆம் அதிகாரத்துல ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பேதுரு இடத்துல சொன்னார், ராஜ்யத்தின் திறவுகோலை நான் உன்னிடத்தில் கொடுக்கிறேன் என்று சொன்னார் இல்லையா? நீ எதை கட்டவிழ்க்கிறியோ அது கட்டவிழ்க்கப்படும் என்று சொன்னார். அதை பேதுரு பயன்படுத்தினார். அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்துல யூதர்கள் மத்தியில அந்த ராஜ்யத்தின் திறவுகோலை பயன்படுத்துகிறார். முதலில் யூதர்கள் அங்க விசுவாசிகள் ஆகிறார்கள், சபையில இணைக்கப்படுகிறார்கள். இப்போது 8ஆம் அதிகாரத்துல பேதுரு அந்த ராஜ்யத்தின் திறவுகோலை சமாரியர்கள் மத்தியில பயன்படுத்துகிறார். இப்ப அத சமாரியர்கள் இடத்துல இப்ப பேதுரு வந்த பிறகுதான் அங்க பரிசுத்த ஆவியானவர் அருளப்படுகிறார். சரியா? ஆண்டவர் அந்த அதிகாரத்தை இங்க கொடுத்திருக்கிறார் பேதுரு இடத்துல. இதே ராஜ்யத்தின் திறவுகோலை 10ஆம் அதிகாரத்துல கொர்நேலியோடைய வீட்டுல பேதுரு பயன்படுத்துவார். அங்க புறஜாதிகள் சபையில இணைக்கப்படுவார்கள். அது ஆண்டவர் கொடுத்த வாக்குறுதி. பேதுருவுக்கு அந்த அதிகாரத்தை தந்திருந்தார். அதையும் பேதுரு இங்க பயன்படுத்துவதாக நம்ம எடுத்துக்கொள்ளலாம். ஆனா இது 2வது காரணம் தான். முதல் காரணம் யூதர்கள் சமாரியர்களை அங்கீகரிக்கணும் சபையில. 2வது பேதுரு இந்த ராஜ்யத்தின் திறவுகோலை பயன்படுத்த கர்த்தர் அனுமதிக்கிறார். நான் 3வது ஒரு காரணம் சொல்லட்டுமா? ஏன் யோவான் இங்க வந்திருக்கிறாரு? நீங்க அதை யோசிச்சு பாத்தீங்களா? ஒருவேளை இப்படி சொல்லலாம், யூதர்கள் 2 சாட்சிகள் அப்படின்னு நான் ஏற்கனவே சொன்னேன், அதனால யோவான் வந்தாரு. அது உண்மையா இருக்கட்டும். ஆனா கொஞ்சம் ஆழமா சிந்திங்க. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி சமாரியர்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை தங்களுடைய ஊர்ல ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க அப்படின்னு சொன்ன உடனே அங்க என்ன நடக்குது? யோவானும் யாக்கோபும் ஆண்டவர்கிட்ட என்ன சொல்றாங்க? ஆண்டவரே, நீங்க மட்டும் ஊன்னு சொல்லுங்க, நாங்க வானத்துல இருந்து அக்கினியை இறக்கி இவங்களை என்ன பண்ணிடுறோம், கொன்று போடுறோம் அப்படின்னு சொல்றாங்க. உங்களுக்கு அந்த சம்பவம் ஞாபகம் இருக்குதா? சமாரியர்களே தேவலாம் போல இல்லையா? சமாரியர்களாவது இடம் கொடுக்க மாட்டோம் தான் சொன்னாங்க. ஆனா இவங்க கொன்னே போட்டுடலாம் அப்படின்னு முடிவு பண்றாங்க. ஒருவேளை எலிசா எல்லாம் ஞாபகம் வந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். இவங்களை உயிரோடு வைக்க கூடாது அப்படின்னு சொல்றாங்க. ஆனா ஆண்டவர் அங்க ரொம்ப அழகா கத்து தர்றார் இல்லையா? மனிதர்களை அழிக்க இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வரவில்லை, அவர்களை ரட்சிக்க வந்தார் இல்லையா? இப்ப நல்லா கவனிங்க. இந்த சமாரியர்களை நேசிக்க முடியாத ஒரு யோவான் தான் இப்ப இந்த இடத்துல ஆண்டவர் கொண்டு வந்து சமாரியர்களை நான் நேசிக்கிறேன் என்பதை கர்த்தர் காண்பித்து யோவானை உடைக்கிறார், யோவானை செதுக்கிறார், யோவானை வணைகிறார் ஆண்டவர். இந்த யோவான் இந்த இடத்துல கண்ணீர் விட்டு அழுதிருப்பார். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இந்த மக்களை தானே வானத்துல இருந்து அக்கினி இறக்கி இவங்களை கொன்னு போட்டுடலான்னு நான் சொன்னனே, இவங்களை என்னால நேசிக்க முடியலையே. ஆனா இப்பொழுது ஆண்டவர் இவர்களை ஏற்றுக்கொள்ளுகிறாரு, நானும் இவர்களை ஏற்றுக்கொள்ள வேண்டும் இல்லையா? யோவானுடைய வாழ்க்கை மாறி இருக்குமா? மாறி இருக்காத? நிச்சயமா மாறி இருக்கும் இல்லையா? இதாங்க கிறிஸ்துவ கொண்டு வர மாற்றம். 1 யோவான்ல யோவான் எழுதுறாரு என்னன்னா, இப்ப ஒருவன் தன்னுடைய சகோதரனை நேசிக்க முடியல அப்படின்னு சொன்னா அவன் மனுஷ கொலைபாதகன் அப்படின்னு எழுதுறாரு. கவனிச்சீங்களா? நிச்சயமா கண்ணீரோடு தான் அதை எழுதியிருப்பார். ஏன்னா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இவர் தான் கொலைபாதகனா நடந்து கொண்டார் இல்லையா?
வானத்திலிருந்து அக்கினி இறக்கி அவங்களை கொண்டு போட்டுடலாம் அப்படின்னு சொன்னார். ஆனா லுக் அட் த டிரான்ஸ்பர்மேஷன். அதுதான் நான் உங்களுக்கு சொல்ல விரும்புற விஷயம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என்னை மாற்றுகிறார், என்னை முழுவதுமாய் மாற்றுகிறார். என்னுடைய பேர் மாற்றமோ, மதம் மாற்றமோ, உடை மாற்றமோ இதெல்லாம் ஆண்டவருக்கு இன்ட்ரெஸ்ட் கிடையாது. ஆனா என்னுடைய சுபாவத்தை யார் மாற்ற முடியும்? என்னுடைய இருதயத்தை யார் மாற்ற முடியும்? அது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஒருவரால தான் முடியும், இல்லையா? அவ்வளோ கோபம் முன்னாடி, ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி. ஆனா இப்ப பொறுமை. இச்சை அடக்கம் இல்லாத வாழ்ந்த மனிதன் இப்பொழுது பரிசுத்தம், இல்லையா? எவ்வளவு மாற்றங்கள் வாழ்க்கையில, அநேக மாற்றங்களை நம்முடைய வாழ்க்கையில தரக்கூடியவர் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. மனிதர்கள் உங்களுடைய வெளிப்புறத்தை மாற்றுவாங்க, உள்ளான இருதயத்தை மாற்ற முடியாது. மதம் உங்களுடைய வெளிப்புறத்தை மாற்றும், உங்களுடைய இருதயத்தை மாற்றாது. ஆனா ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வெளிப்புறத்தை மாற்றுவதற்காக இந்த பூமிக்கு வரவில்லை. ஆண்டவர் உங்களுடைய உள்ளான இருதயத்தை மறுரூபப்படுத்த இந்த பூமிக்கு வந்தார். நான் இப்படி சொல்லுவேன், ஜீசஸ் கிரைஸ்ட் டிட் நாட் கம் டு திஸ் earth to bring reformation, but he came to this world to bring transformation in the lives of people. ஆண்டவர் கொண்டு வந்தது ரெஃபர்மேஷன் கிடையாது. இன்னைக்கு நிறைய பேர் ரெஃபர்மேஷன் கொண்டு வராங்க, அதெல்லாம் ரொம்ப நாளைக்கு நீடிக்காது. ஆனா ஆண்டவர் கொண்டு வந்தது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, டிரான்ஸ்பர்மேஷன். நம்முடைய மனதை புதுப்பிக்கிற ஆண்டவர் என்னை ரட்சித்து ஒரு மிருகம் போல இருந்த என்னுடைய வாழ்க்கையை மனிதனாய் மாற்றுகிறார், ஒரு விசுவாசியாய் மாற்றுகிறார், இல்லையா? ஆண்டவருக்கு உகந்த பாத்திரமாய் மாற்றுகிறார். அதுதான் தேவன் செய்யக்கூடியது. அப்பேற்பட்ட உன்னத வல்லமை உள்ள தேவனை நாம் ஆராதிக்கிறோம். இந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மனிதனுடைய வாழ்க்கைக்கு தேவை. யோவான் ஒருவேளை ரட்சிக்கப்பட்டிருக்கலாம், ஆனா இன்னும் குணப்படாம தான் இந்த இடத்துக்கு வந்திருக்கிறார். ஆனா ஆண்டவர் அவரை கூட்டிட்டு வந்து, ஒருவேளை பேதுரு கூட வேற யாரா வந்திருக்கலாம்ல, 2 சாட்சிகள் தான் போதும் அப்படின்னு சொன்னா வேற யாரா வந்திருக்கலாம்ல. ஆனா ஆண்டவர் இந்த யோவானை கூட்டிட்டு வந்து அவனை டிரான்ஸ்ஃபார்ம் பண்றார். நீங்க 25வது வசனத்துக்கு வந்தீங்கன்னா அதுல வாசிக்கிறோம், இவ்விதமாய் அவர்கள் கர்த்தருடைய வசனத்தை சாட்சியாய் அறிவித்து சொன்ன பின்பு சமாரியருடைய அநேக கிராமங்களில் சுவிசேஷத்தை பிரசங்கித்து எருசலேமுக்கு திரும்பி வந்தார்கள். அதை கவனிச்சிங்களா? சமாரியாவில ஒரு நாள் கூட தங்க இவங்களுக்கு மனசு கிடையாது. அப்படிப்பட்ட பேதுரு யோவான் தான் இவங்க. ஆனா இங்க பாருங்க, அவங்க கிட்ட தண்ணி கூட இவங்க வாங்கி குடிக்க மாட்டாங்க. அப்படிப்பட்ட பேதுரு யோவான் தான். ஆனா இப்ப பரிசுத்த ஆவியானவர் கொண்டு வரக்கூடிய கிரியைகளை பாருங்க. இந்த இடத்துல வாசிக்கிறோம், அநேக நாள் அங்க தங்குறாங்க, அநேக கிராமங்கள்ல சுவிசேஷம் பிரசங்கிக்கிறாங்க. அதெல்லாம் முடிச்சுதான் எருசலேமுக்கு திரும்புறாங்க. கவனிச்சிங்களா? இதுதான் ஆண்டவர் கொண்டு வரக்கூடிய மாற்றம். ஆண்டவர் எல்லாரையும் நேசிப்பார், ஆனால் நான் யார் மனிதர்களை வெறுக்க? ஆண்டவர் எல்லாரையும் ஏற்றுக்கொள்வார், ஆனால் நான் யார் அவர்களை ஏற்றுக்கொள்ளாமல் இருக்க? இந்த பாடத்தை நம்முடைய வாழ்க்கையில நல்லா கத்துக்கணுங்க. யோவானை கொண்டு வந்து இந்த பாடத்தை ஆண்டவர் கத்து தராரு. இப்ப இவங்க கைகளை வைத்து ஜெபிக்கிறாங்க, பரிசுத்த ஆவியை அந்த மக்கள் எல்லாம் பெற்றுக்கொள்றாங்க. இன்னும் கொஞ்சம் வசனங்கள் நம்ம பார்த்துடலாம். 18வது வசனத்துல இருந்து பாருங்க. அப்போஸ்தலர் தங்கள் கைகளை அவர்கள் மேல் வைத்ததினால் பரிசுத்த ஆவி படுகிறதை சீமோன் கண்டபோது அவர்களிடத்தில் பணத்தை கொண்டு வந்து, நான் எவன் மேல் என் கைகளை வைக்கிறேனோ அவன் பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ள தக்கதாக எனக்கும் இந்த அதிகாரத்தை கொடுக்க வேண்டும் என்றான். இந்த 18வது வசனத்துல நீங்க எதையாவது அண்டர்லைன் பண்ணணும்னு விரும்புனீங்கன்னா அவர்கள் மேல் அப்படின்றத அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. ஏன் அப்படின்னா, இப்ப நான் சொல்ல போறதை நல்லா கவனிங்க. இந்த இடத்துல சீமோன் என்னும் மாயவித்தக்காரன் பரிசுத்த ஆவியை பெறவில்லை. நல்லா கவனிங்க, சீமோன் பரிசுத்த ஆவியை பெறவில்லை. சரியா? இந்த இடத்துல என்ன வாசிக்கிறோம் பாருங்க, அப்போஸ்தலர்கள் தங்கள் கைகளை அவர்கள் மேல் வைத்ததினால் பரிசுத்த ஆவியை தந்தருளப்படுகிறதை சீமோன் கண்டு, இல்லையா? மற்ற மக்கள், ரட்சிக்கப்பட்ட மக்கள் மீது பேதுரு கைகளை வைக்கிறார். சரியா? அங்க அவங்க கைகளை வைக்கும் போது அங்க பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கப்படுகிறார். இத சீமோன் பாக்குறான். ஆனா எங்கேயுமே இந்த பேசேஜ்ல சீமோன் ஒருவேளை ரட்சிக்கப்பட்டது உண்மையா இருந்திருக்குமானால் அவன் மேலையும் பேதுரு கை வச்சு அவனுக்கு என்ன கொடுத்திருக்கணும்? பரிசுத்த ஆவியானவரை தேவன் தந்திருக்க வேண்டும். ஒருவேளை இந்த மாதிரியான ஆதாரங்களை வச்சுதான் நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னு சொன்னா, பாருங்க, இப்ப யாருடைய ரட்சிப்பும் நம்ம கேள்வி கேட்க முடியாது. ஆனா இந்த இடத்துல நம்ம பாக்குறது என்ன அப்படின்னு கேட்டா, ஒருவேளை இப்படிப்பட்ட ஆதாரங்களை ஏன் லூக்கா கொடுக்கிறாருன்னா, இங்க சீமோன் என்னும் மாயவித்தக்காரன் ஒருவேளை ரட்சிக்கப்படாமல் அவன் இருந்திருக்க கூடும். சரியா? தொடர்ந்து பேதுரு பயன்படுத்துற அந்த வார்த்தைகள் எல்லாம் பாருங்க. 20வது வசனத்துல சொல்றாரு, தேவனுடைய வரத்தை பணத்தினாலே சம்பாதித்துக் கொள்ளலாம் என்று நீ நினைத்தபடியால் உன் பணம் உன்னோடைய கூட நாசமாய் போக கடவுது. அடுத்தது பாருங்க, உன் இருதயம் தேவனுக்கு முன்பாக செம்மையா இராதபடியினால். இதெல்லாம் ஒரு அவிசுவாசிக்கு பயன்படுத்துகிற சொற்களாக கூட நம்ம எடுத்துக்கொள்ளலாம். அவனுடைய இருதயம் தேவனுக்கு முன்பதாக சரியா இல்லை. இந்த விஷயத்தில் உனக்கு பங்கும் இல்லை, பாகமும் இல்லை. 22 கூட படிச்சிடறேன். ஆகையால் நீ உன் துர்குணத்தை விட்டு மனம் திரும்பி, கவனிச்சிங்களா? உன் துர்குணத்தை விட்டு நீ மனம் திரும்பி தேவனை நோக்கி வேண்டிக்கொள்.
ஒருவேளை உன் இருதயத்தின் எண்ணம் உனக்கு மன்னிக்கப்படலாம். நீ கசப்பான பிச்சிலும் பாவ கட்டிலும் அகப்பட்டு இருக்கிறதாக காண்கிறேன் என்றான். இந்த வசனத்தெல்லாம் நம்ம படிக்கும் போது இந்த பதங்கள் எல்லாம் நீங்க பாருங்க. அவர்கள் மேல் கைகளை வைத்து அவங்க பரிசுத்தாவினை பெற்றுக்கொண்டாங்க. ஆனா சீமோன் பரிசுத்தாவியானவரை பெற்றுக்கொண்டதா நமக்கு இங்க ஆதாரம் இல்லை. அதே போல அவனுடைய இருதயம் தேவனுக்கு முன்பதாக செம்மையாய் இல்லாமல் இருக்கிறது. அவன் துர்க்குணத்தை விட்டு மனம் திரும்ப வேண்டிய அவசியம் இருக்கிறது. அவன் கசப்பான பிச்சிலும் பாவ கட்டிலும் அகப்பட்டு கொண்டு இருக்கிறான். இந்த பதங்கள் எல்லாம் லூக்கா பயன்படுத்துறதுக்கு காரணம், ஒருவேளை சீமோன் இன்னும் ரட்சிக்கப்படாதவராய் அவர் இருக்கலாம். அவர் அந்த அற்புதங்கள் எல்லாம் பார்த்தார். சரி, அந்த அடையாளங்கள்லாம் பார்த்தார். அவரு அது ஈர்த்தது, அந்த அற்புதங்கள் அடையாளங்கள் ஈர்த்தது. ஆனா உண்மையாவே அவர் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து அவர் ஏற்றுக்கொள்ளவில்லை. உண்மையான மனம் திரும்புதல் அவருடைய வாழ்க்கையில இல்லை. ஒருவேளை அப்படிப்பட்ட விசுவாசிகள், அதாவது விசுவாசிகளை போன்ற காட்சி அளிக்கிற அவிசுவாசிகள் சபையில இருக்கக்கூடும். ஒருவேளை அவங்க ஞானஸ்நானம் கூட எடுத்திருப்பாங்க. ஆனா உண்மையாகவே அந்த மனமாற்றம் வந்திருக்கிறதா என்று கேட்டால் ஒருவேளை வராமலே இருக்கலாம். ஆனா ஒரு நம்பிக்கை தரக்கூடிய வசனம் 24, அதுல பாக்குறோம். 24 பாருங்க. அதற்கு சீமோன், நீங்கள் சொன்ன காரியங்களில் ஒன்றும் எனக்கு நேரிடாதபடிக்கு எனக்காக கர்த்தரை வேண்டிக் கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்றாரு. சரி, எனக்காக கர்த்தரை வேண்டிக் கொள்ளுங்க, நான் மாறணும்னு விரும்புறேன். ஒருவேளை உண்மையாவே இத சீமோன் சொல்லியிருந்தாருன்னா இருதயத்தின் ஆழத்துல இருந்து ஆண்டவர் சில மாற்றங்களை அவருடைய வாழ்க்கையில கொடுத்திருக்க கூடும். இதுக்கு பிறகு சீமோன் ரட்சிக்கப்பட்டிருக்கலாம். சரியா? இதுக்கு பிறகு அவர் ஆண்டவரை உண்மையாகவே ஏற்றுக்கொண்டிருக்கலாம். அப்ப ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை ஒரு மனிதன் விசுவாசிக்க வேண்டும், உண்மையாகவே மனம் திரும்ப வேண்டும். இவர் ஒருவரால மட்டும்தான் என்னுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட முடியும் என்கிற நிலைமையிலே அவரை நம்பி ஏற்றுக்கொள்ள வேண்டும். அப்படிப்பட்ட நபரே ரட்சிக்கப்பட்டவர். ஒருவேளை அற்புதங்கள் அடையாளங்களினால் ஈர்க்கப்பட்டு சிலர் கிறிஸ்தவத்துக்குள் வரலாம். ஆனால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை விசுவாசியாமல் ஒருவர் கிறிஸ்துவுக்குள் கொண்டு வரப்பட முடியாது. சரியா? அதனால நம்ம இங்க புரிஞ்சுக்கிறோம். கடைசியாக ஒரு கன்க்ளூஷன் 25 நம்ம வாசிக்கிறோம். இவ்விதமாய் அவர்கள் கர்த்தருடைய வசனத்தை சாட்சியாய் அறிவித்து சொன்ன பின்பு சமாரியருடைய அநேக கிராமங்களில் சுவிசேஷத்தை பிரசங்கித்து எருசலேமுக்கு திரும்பி வந்தார்கள். சரியா? இது ஒரு ஃபேஸ், அதாவது பிலிப்போடைய ஊழியத்தினுடைய ஒரு அம்சம். இது 25ஓட நான் நிறுத்துறேன். இங்க நம்ம பாக்குறது பேதுரும் யோவானும் சமாரியாவுல நிறைய கிராமங்கள்ல அவங்க இருந்து சுவிசேஷத்தை அறிவித்து அங்க பெரிய ஒரு எழுப்புதலை உண்டாக்கி அதுக்கு பிறகு அவங்க என்ன செய்யறாங்க? எருசலேமுக்கு போறாங்க. தங்களால் நேசிக்க முடியாத மக்கள், இந்த மக்களை கர்த்தர் நேசிக்க வைக்கிறார், இந்த மக்களை ஏற்றுக்கொள்ள வைக்கிறார். பெரிய மறுரூபம், பெரிய மாற்றம் யோவானுடைய வாழ்க்கையிலும் பேதுருடைய வாழ்க்கையிலும் வருகிறது. பிலிப்பு என்கிற ஒரு மனுஷனை கொண்டு போய் சமாரியாவுக்கு பெரிய சந்தோஷத்தை, மிகுந்த சந்தோஷத்தை ஆண்டவர் கொடுக்கிறார். பிரியமானவர்களே, சில முக்கியமான பாடங்களை நம்முடைய வாழ்க்கையில கற்றுக்கொண்டோம். ஸ்தேவானுடைய ஒரே மரணத்தின் நிமித்தம் அநேக நன்மைகள், சபையில எழும்பின மிகுந்த துன்பத்தின் பின்பாக அநேக நன்மைகள், பிலிப்பு என்னும் ஒரே மனுஷனுடைய கீழ்ப்படிதலினாலே அநேக நன்மைகள். இல்லையா? ஆண்டவர் உங்களோடு பேசுகிறாரா? உங்களுடைய வாழ்க்கையை எதற்காக நீங்கள் முதலீடு செய்கிறீர்கள்? ஆண்டவர் கொடுத்திருக்கிற பணம், ஆண்டவர் கொடுத்திருக்கிற அறிவு, ஆண்டவர் கொடுத்திருக்கிற நேரம், ஆண்டவர் கொடுத்திருக்கிற உபகரணங்கள், ஆண்டவர் கொடுத்திருக்கிற பலன், ஆண்டவர் கொடுத்திருக்கிற ஞானம், ஆண்டவர் கொடுத்திருக்கிற அழகு, இதெல்லாம் கர்த்தருக்காக கொடுங்க. சரியா? ஒருவேளை நமக்கு பிடிக்காத ஒரு இடத்துக்கு போக சொல்றாரா? கீழ்ப்படிந்து பாருங்க. அந்த ஊருக்கு, அந்த இடத்துக்கு, அந்த கிராமத்துக்கு, அந்த நபருக்கு, அந்த குடும்பத்துக்கு ஒரு பெரிய சந்தோஷத்தையும் ஆசீர்வாதத்தையும் கர்த்தர் கொண்டு வர முடியும். அதற்கு ஆண்டவர் நம்முடைய கீழ்ப்படிதலை எதிர்பார்க்கிறார், என்னுடைய ஒப்பு கொடுத்தலை எதிர்பார்க்கிறார். அதுதான் ஆண்டவர் எதிர்பார்க்கிற ஒரே விஷயம். அதை செய்யும் போது நிச்சயமான ஆசீர்வாதங்களை கர்த்தர் மனிதனுடைய வாழ்க்கையில ஏற்படுத்த முடியும். ஆண்டவர் தாமே இந்த வசனங்களை ஆசீர்வாத தருவாராக. அவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆமென்.